லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பேமெண்ட் டேர்ம். நம்ம நிறைய பார்த்துருப்போம். நிறையா பையர்ஸும் நம்மக்கிட்ட வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து எல்சி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேமெண்ட் டேர்ம் வந்து ஒரு பார்ஷியல் அட்வான்ஸ் வாங்குவோம். பேலன்ஸ் வந்து நாங்கள் பிஎல் ஸ்கேன் காப்பி அனுப்பிச்சோன்னே நீங்கள் பேலன்ஸ் பேமெண்ட் போடுங்க, நாங்கள் வந்து போட்டிங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொரியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத பற்றி பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பேசிஸில் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரஸ்ட் பேசிஸில். பையர் வந்து நம்மளை நம்புகிறாரு, பேமெண்ட் போடுறாரு, நாம் பையரை நம்புகிறோம், குட்ஸ் அனுப்புகிறோம், பேலன்ஸ் பேமெண்ட் கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில். எல்லாமே வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட். நமக்கும் பையருக்கும் இடையில் ஒரு ட்ரஸ்ட் பேசிஸில் தான் இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் டைம் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. புதுசாக ஒரு பையர் வர்றாங்க, ஒரு பையர் நம்ம கூட வந்து பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இருக்கோம். ட்ரஸ்ட்டு தான் வந்து மெயின். நம்ம யாருனே தெரியாது, அவங்க யாரும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை நம்பி அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பட் எல்லா இடத்துலையும் வந்து ட்ரஸ்ட் வந்து உடனே க்ரியேட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் மெக்கானிசம் இருக்குது. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதுக்கு பேர் வந்து யூசிபி 600 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இன்கோடேர்ம்ஸ் 2020 சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதுக்கு வந்து யூசிபி 600 அப்படின்னு என்ன அர்த்தம்னா யூனிஃபார்ம் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபார் டாக்குமெண்ட்ரி கிரெடிட்ஸ். இது வந்து இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க ஏற்கனவே. வந்து agreed by the International Chamber of Commerce which apply to financial institutions which issue letter of credit. இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் வந்து எல்சி வந்து ஆப்ரேட் ஆகுது. யூசிபி 600 அப்படிங்கிறத படி எல்சியில் என்ன நடக்கும் ப்ராசஸ் அப்படின்னா, நம்மளுடைய பேங்க்குக்கும் பையரோட பேங்க்குக்கும் தான் இந்த கம்யூனிகேஷன் நடக்குது. நம்ம வந்து நம்ம பேங்க்கை ட்ரஸ்ட் பண்ணுறோம், பையர் வந்து அவரோட பேங்க்கை ட்ரஸ்ட் பண்ணுறாரு. கரெக்டாக? நமக்கும் நம்ம பேங்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், பையருக்கும் பையரோட பேங்க்குக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ பையரோட பேங்க்குக்கும் நம்மளோட பேங்க்குக்கும் ஒரு அக்ரிமெண்ட். கிரெடிட்னா என்னது? கடன் சொல்லலாம். கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னது? உத்தரவாதம். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா இது வந்து உத்தரவாதம், உத்தரவாத கடிதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த லெட்டர் போய் பேஸ் பண்ணால் நீங்கள் வந்து எவ்வளோ பணம் தரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரண்டி லெட்டர் மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. அந்த அக்ரிமெண்ட் வந்து யாருக்கு யாருக்கு இருக்கும்? பையரோட பேங்க்குக்கும் நம்மளோட பேங்க்குக்கும் இடையில இருக்கும். சரியா? இதில் என்னென்ன டைப் ஆஃப் எல்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4-5 டைப் ஆஃப் எல்சி இருக்குது. ஸ்டாண்டர்ட் நார்மலாக இருக்கிறது வந்து இர்ரிவோக்கபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது வந்து இர்ரிவோக்கபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எல்சி ஓப்பன் பண்ணியாச்சு, அது கண்டிஷன்ஸ் ஏதாவது அமெண்ட் பண்ணணுமோ அல்லது எல்சியை கேன்சல் பண்ணணுமோ, பையர் அண்ட் செல்லர் 2 பேரோட அக்ரிமெண்ட் இல்லாமல் அதை கேன்சல் பண்ண முடியாது. எல்சி வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஈக்குவலண்ட் டு த நம்மளோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் எல்சி டாக்குமெண்ட் வந்து.
இர்ரிவோக்கபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா, இர்ரிவோக்கபிள்னா 2 பேருடைய அப்ரூவல் இல்லாமல் எந்த அமெண்ட்மெண்ட்டோ கேன்சலேஷனோ பண்ண முடியாது. இதுதான் இர்ரிவோக்கபிள். ரிவோக்கபிள்னால் என்ன ஆச்சுன்னா, பையரே ஓப்பன் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் கேன்சல் பண்ணிட்டேன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நம்ம வந்து எப்பயுமே இர்ரிவோக்கபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஒரு எல்சி வந்து பையரோட பேங்க்குக்கும் நம்மளோட பேங்க்குக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். எப்பயுமே வந்து வேர்ல்டு வைட் பேங்க்ஸ் நிறைய இருக்குது. நம்மளோட பேங்க்குக்கு எல்லா பேங்க்கோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அப்போ எப்படி நம்ம பேங்க்கும் அவங்க பேங்க்கும் அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இன்டர்மீடியரி பேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏமன்லேருந்து ஒரு பையர் வந்து எல்சி ஒரு பேங்க்லேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேங்க் ஒரு எல்சி வந்து வேறு பேங்க் வழியாக ரூட் ஆகி நம்ம பேங்க் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு லிங்க் இருக்குது, வேறு எந்த பேங்க்லேயும் கனெக்ஷனே இல்லை அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் வந்து பையரோட பேங்க்கோட ரிலேஷன்ஷிப்பும் அதில் முக்கியம். ஏன்னா வந்து அவங்க 2 பேர் தானே லெட்டர் ஆஃப் கிரெடிட் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க, 2 பேர் தானே. அதனால் வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்தும் வந்து பேங்க்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நம்ம பேங்க் டைரெக்டாக லிங்க் இருக்கிற பேங்க்கும் வரலாம், நம்ம பேங்க்கோட தொடர்பு இல்லாத வேறு பேங்க் மூலமாகவும் எல்சி வரலாம் நமக்கு வர்றது வந்து. சரியா? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எல்சி டாக்குமெண்ட் இப்படி தான் இருக்கும். ஒரு எல்சி வாங்கின உடனே நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எப்படி படிப்போம், டாப் டு பாட்டம் படிப்போம் இல்லையா? அது மாதிரி ஃபுல்லாக படிச்சிடணும். அது எங்கே இருந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா, எந்த பேங்க்லேருந்து எந்த பேங்க்குக்கு இந்த டாக்குமெண்ட் வருது அப்படிங்கிற ஆரம்பித்து கடைசி வரையும் ஒரு கண்டிஷன்ஸாக நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, MT700 அப்படின்னு ஒரு ஃபார்மட் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மட் படி தான் வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த எம்னு போட்டால் மேண்டேட்ரி அப்படின்னு அர்த்தம். சரியா? இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, சீரியஸ் ஆஃப் மெசேஜஸ் சென்ட் ஃபார் எ டாக்குமெண்ட்ரி கிரெடிட். இந்த எல்சி ரிலேட்டடாக என்னென்ன மெசேஜஸ் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கோ அது சீரியல் நம்பர் படி கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். இந்த ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸ் நடந்துச்சுன்னா, எல்சி ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்விஃப்ட் மூலமாக தான் நடக்கும். நார்மல் இமெயில் மாதிரி கம்யூனிகேஷன் நடக்காது. எல்லாமே த்ரூ ஸ்விஃப்ட் மெசேஜ், பேங்க் டு பேங்க் ஸ்விஃப்ட் மெசேஜ் மூலமாக தான் கம்யூனிகேஷனே நடக்கும். சரியா? ரெண்டாவது கிளாஸ் வந்து இந்த 27, 40A, 20, 23 இதெல்லாம் எல்சி கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 40A அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ரி கிரெடிட், இர்ரிவோக்கபிளா, இர்ரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபரபிளா, இர்ரிவோக்கபிள் ஸ்டாண்ட்பை. நமக்கு ஃபஸ்ட்டு இர்ரிவோக்கபிள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இர்ரிவோக்கபிள்னால் என்னென்னா, பையர் வந்து நமக்கு எல்சி ஓப்பன் பண்ணுறாரு, நாம் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறோம், பணம் வாங்கிக்கிறோம். இதுதான் இர்ரிவோக்கபிள். இது ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி அப்படின்னா எல்சி நம்ம பேரில் வாங்கிக்கிடுவோம், நம்ம அதை பேஸ் பண்ணி அந்த எல்சியை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு பெரிய எல்சி வருது, ஒரு $10 lakh அந்த மாதிரி ஒரு எல்சி வருது, பெரிய எல்சி, நம்ம ஒரு ஆளாக பண்ண முடியல அப்படின்னா நம்ம தான் ட்ரான்ஸ்ஃபரபிள் எல்சி வாங்கிக்கலாம். வாங்கி அந்த எல்சியை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த எல்சி சப் எல்சி இஷ்யூ பண்ணலாம். சப் கான்ட்ராக்ட் மாதிரி நம்மளோட பேங்க்லேருந்து இதுக்கும் அந்த பேங்க்கு சம்மந்தம் இல்லை.
ஆனால் டாக்குமெண்ட் வர்றது நமக்கு வந்து நம்ம மூலமாக தான் போகும். பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபருமே நம்ம பேங்க் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தான் இவங்களுக்கு பண்ணுவோம். டாக்குமெண்ட் மட்டும் மல்டிபிள் பர்சன்ட் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. நமக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணுறது வந்து irrevocable மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாண்ட் பை எல்சி, எஸ்பிஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பிஎல்சினா இன்னும் கொஞ்சம் சேஃபானது. நார்மலாக வந்து irrevocable எல்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பையர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு $1 lakh வந்து அவன் எல்சி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த $1 lakh ஹோல்டு வந்து அந்த பேங்க்கில் இருக்கணும், பேக்கிங் லிமிட். ஏன்னா வந்து பேங்க் டு பேங்க் தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. சரியா? இது ஒரு அக்ரிமெண்ட். லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட் எப்படி போடுவாங்க அப்படின்னா பையரோட பேங்க் வந்து நம்மளோட பேங்க்குக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுது. இதில் கொடுத்துருக்கபடி இந்தந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் இருக்கும். நம்ம ஷிப்பிங் முடிச்சு நம்ம பேங்க்கில் போய் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். நம்ம பேங்க் வந்து அவங்க பேங்க் டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்க. அந்த பேங்க் என்ன செய்யும்னா பையர்ட்டெல்லாம் கேட்காது, எல்சி படி எல்லாம் சரியாக இருக்கா, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா. கரெக்டாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும். இதுதான் அக்ரிமெண்ட், இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். எதுவுமே மிஸ்டேக் இல்லைன்னா எல்சி டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க, எதுவுமே மிஸ்டேக்கே இல்லை, இமீடியட்லி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி ஆகணும். இதுதான் அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுடைய ஒரு என்ன சொல்கிறது. பையர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது, நேரம் இல்லை பேமெண்ட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருந்தால். சரியா? இதில் எல்சி ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா பையர் வந்து, அப்போ பையருக்கு வந்து ஏன்னா பணம் வந்து பேங்க் தரப்போகுது. $1 lakh வந்து பேங்க் தரப்போகுது. பேங்க் சும்மா கொடுக்காது, பையருக்கோட அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்படின்னா தான் எல்சி ஓப்பன் பண்ணவே அலோவ் பண்ணுவாங்க. எதர் அவன் வந்து நல்ல பேங்க் ஃபெசிலிட்டிஸ் நிறையா வச்சுருக்கணும், இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டி எதாவது வச்சுருக்கணும். $1 lakh சில பேங்க்கை பொறுத்து சில 30% அவங்க அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. ஏதாவது சம் டைப் இருக்கும் அவருக்கும் பேங்க்குக்கு இடையில, இல்லை லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் $1 lakh நீங்கள் $2 lakh வரைக்கும் நீங்கள் வந்து லிமிட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா $1 lakh கொடுத்துருவாங்க டக்குன்னு. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். அது வந்து பேங்க் டு பேங்க் மாறுபடும். நம்ம எப்படி நம்ம பர்சனல் லோன் வாங்குகிறோமோ ஒவ்வொரு பேங்க்கில் போய் இண்டிவிஜுவலாக, அது மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து அவங்க பேங்க் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து நார்மலான எல்சியில் நடக்கிறது. ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்ன அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே. $1 lakh ஓப்பன் பண்ணிட்டாங்க, அவங்களோட டிரான்சாக்ஷன் அந்த இதெல்லாம் வச்சு எல்சி போர்டு வந்து நம்ம இப்போ ப்ரொடக்ஷன் டைம் 2 மாதம் ஆகுது, டாக்குமெண்ட் போட 1 மாதம் 3 மாதம் ஆகுது. இப்போ 3 மாதத்துக்கு இடையில அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் சிக்கி டோட்டலாக அவுட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷனில் நம்ம 3 மாதம் கொஞ்சம் டாக்குமெண்ட் அனுப்பிச்சா பேங்க் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணலாம் பண்ணலாம். சொல்கிறேன். irrevocable எல்சியில் வந்து பேங்க் வந்து லிமிட் வச்சுருக்குன்னு சொல்கிறோம், கரெக்டாக? லிமிட் வச்சுருக்கிறப்ப வந்து லிமிட் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து பையருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க் வந்து 50% தான் அவன்கிட்ட ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கு. டாக்குமெண்ட் போகிற சமயத்தில் வந்து அவனால் வந்து ஃபுல் பேமெண்ட்டை வந்து தர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் இருக்குது அந்த இடத்துல. இதே இது ஸ்டாண்ட் பை irrevocable எல்சி அப்படின்னா பையர் எந்த காரணத்தை வந்து பே பண்ணலைனாலும் பேங்க் கொடுத்தே ஆகணும். இதுதான் ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட். அப்போ பேங்க் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் என்ன செய்யும், கண்டிப்பான முறையில் அவன்கிட்ட வந்து 100% அட்வான்ஸ் கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அது பேங்க்கோட ரிஸ்க் ஆகி போயிருது. இப்போ ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட் போது ஆமாம் ஆமாம் வரேன். எல்சி ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து எல்லாமே பையர் சைடு. ஆமாம். அது ஸ்டாண்ட் பை வந்து எல்லா பேங்க்கும் உடனே இஷ்யூ பண்ணிடுறது. பையர் எல்லா பையர்ஸும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா யார் வந்து 100% அட்வான்ஸ் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே உங்களுக்கு அக்ரிமெண்ட் போனால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கையெழுத்து பண்ண போடுவாங்க. ரைட்டு.
குவாலிட்டி ஆஸ்பெக்டில் வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க. டாக்குமெண்ட் படி சரியாக இருக்கா அவ்வளோதான். எல்சியில் ஒரு வரி மாறாமல் இருக்கணும். அதுபடி டாக்குமெண்ட் இருந்தால் கிளியர், எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ரி கிரெடிட் நம்பர். டாக்குமெண்ட்ரி கிரெடிட் தான் சொல்லுவாங்க. எல்சியை வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் சொல்லவே மாட்டாங்க எங்கேயுமே. டாக்குமெண்ட்ரி கிரெடிட் நம்பர் அப்படி தான் சொல்லுவாங்க. இதுதான் ஜென்ரல் டேர்ம் பேங்கிங் சைடில் வந்து. சரியா? இது வந்து ரெஃபரன்ஸ் நம்பர். டேட் ஆஃப் இஷ்யூ, அப்ளிகபிள் ரூல்ஸ், எந்த ரூல்ஸ் படி வந்து இந்த எல்சி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் எதுவுமே போடலைன்னா ஸ்டாண்டர்டாக யூசிபி 600 அதனோட ரூல்ஸ் பிரகாரம் தான் போடுறாங்க. டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி, என்னைக்கு தேதியில் எல்சி எக்ஸ்பயர் ஆகுது. அப்ளிகண்ட் பேங்க்கு, அப்ளிகண்ட்டோட பேங்க் யார், அப்ளிகண்ட் யார், பெனிஃபிஷியரி நம்ம யார் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க. அப்ளிகண்ட் பெனிஃபிஷியரி தான் சொல்லுவாங்க. இதில் அப்ளிகண்ட் மீன் பண்ணுறது பையர், பெனிஃபிஷியரி பண்ணுறது செல்லர் ஆர் எக்ஸ்போர்ட்டர் நம்மளை சொல்கிறாங்க. அது வந்து கரன்சி கோடு, எவ்வளோ வேல்யூ கரன்சி, பர்சன்டேஜ் கிரெடிட் அமௌண்ட் டாலரன்ஸ். இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% ஆர் 10% இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு. சில நேரங்களில் ஷிப்பண்ட வந்து சில ப்ராடக்ட் வந்து அப் அண்ட் டவுன் வரும். சில இது கொஞ்சம் கூடுதல் ஏறலாம், சில இது கொஞ்சம் கம்மியாக ஏறலாம். அதுக்காக இந்த டாலரன்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் கிரெடிட் அமௌண்ட்டு நாட் எக்ஸீடிங், வேல்யூ வந்து அதுக்கு மேலே போகக்கூடாது. டாலரன்ஸ் நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துட்டு வேல்யூ வந்து எல்சி வேல்யூவோட கூட போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்ல, அதுக்கு மேலே வேல்யூ வந்து என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே போட முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடிஷ்னல் அமௌண்ட்ஸ், இது ஒரு கிளாஸ் 39C. அவைலபிள் வித் பை, இதுதான் முக்கியமான கிளாஸ். இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பை சைட் பேமெண்ட், பை டிஃபர்டு பேமெண்ட், பை அக்செப்டன்ஸ், பை நெகோஷியேஷன். ரைட்டா? பை சைட் பேமெண்ட் அப்படின்னா என்னன்னா ஓவர்சீஸ் வில் மேக் பேமெண்ட் ஆன் ரிசிப்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட் போனவுடனே டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அட் சைட் அப்படின்னு போட்டுருவாங்க டாக்குமெண்ட்டில். ஆமாம், இதுதான் நம்ம சொல்கிறோம் அட் சைட். பை டிஃபர்டு பேமெண்ட்னா எல்சி 30 days, 60 days, 90 days, 120 days சொல்கிறாங்க இல்லையா, அதான் டிஃபர்ட் பேமெண்ட். எல்சி 120 days கொடுங்க, எல்சி 60 days கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டிஃபர்ட் பேமெண்ட் எல்சி. அக்செப்டன்ஸ், இது என்னன்னா ஒரு கன்ஃபார்ம் எல்சியில் வந்து இது அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இது என்னங்கிறத நம்ம அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை நெகோஷியேஷன், நெகோஷியேஷன்லாம் என்ன ஆகும்னா நார்மலாக நம்ம பேங்க்லேருந்து பணம் ரிலீஸ் பண்ண முடியாது. அங்கே பையர் பேங்க் போயிட்டு தான் வந்து ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். பை அக்செப்டன்ஸோ நெகோஷியேஷனோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் பையர் பேங்க் போயிட்டு தான் டாக்குமெண்ட்டு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பையர் பேங்க் மீன்ஸ் எந்த பேங்க்? எல்சி எந்த பேங்க்ல ஓப்பன்? ஆமாம், அதான் எல்சி ஓப்பனிங் பேங்க். சைட்டுக்கும் அதே தானே? டாக்குமெண்ட் அங்கே தான் சைட்டுக்கு நம்ம பேங்க்லேயே வந்துடும். நம்ம பேங்க்கில் நம்ம வந்துடும் இல்லை, தேவையில்லை. பட் அந்த கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபிகேஷன் பார்க்கணும்ல, அது நம்ம பேங்க் பார்த்துட்டு அதான் அந்த அக்ரிமெண்ட்டு. நம்ம பேங்க்கும் அவங்க பேங்க்கும் எப்படி அக்ரிமெண்ட் இருக்கோ அட் சைட் கொடுத்தாலும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான். நம்ம பேங்க் எங்கேயே பணம் ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் கரெக்டுங்கிற அந்த பேங்க் எப்படி செக் பண்ண வேண்டாமா பையர் பேங்க்கு? எது? எல்சிஎஸ் சைட்டுக்கு இங்கே கொடுத்தாலே நீங்கள் பேமெண்ட் வந்துடும் இல்லையா? நம்ம பேங்க் வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம பேங்க் வெரிஃபை பண்ணுறது ஓகேன்னு சொல்லிவிட்டு அது மீன்ஸ் அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா அதனால் என்ன செய்வாங்கன்னா இப்போ லிமிட் எதாவது வாங்கியிருந்தோன்னா லிமிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு 20% மட்டும் நிப்பாட்டி வச்சுக்கிடுவாங்க.
பேலன்ஸ் வந்து போனது போய் அவங்க வந்த பிறகு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஆனால் வந்து வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன மாதிரி வருது அப்படிங்கிறத. டிராஃப்ட் செட்டு இதான் அந்த சைட்டா இல்லையா அந்த இது இந்த இடத்துல 42C வரும். அவைலபிள் வித் பை இது எந்த பேங்க்கோடைய டீட்டெயில் வரும். நம்ம ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்கா இல்லைனா வந்து பையரோட பேங்க்கில் கொடுக்குறாங்களா, எந்த பேங்க்கில் நம்ம இந்த டாக்குமெண்ட்டை நெகோஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸில் வரும். டிராஃப்ட் செட், ட்ராயினா யார் வந்து பணம் வாங்குறாங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன். மிக்சட் பேமெண்ட் டீட்டெயிலு, நெகோஷியேஷன், டிஃப்ரெண்ட் பேமெண்ட், பார்ஷியல் ஷிப்மெண்ட்ஸ் அலௌடா இல்லையா. பார்ஷியல் ஷிப்மெண்ட்ஸ்னால் 5 கண்டெய்னர் பண்ணுறோம், இது வந்து ஒரே டைமில் வந்து டாக்குமெண்ட் நெகோஷியேஷன் கொடுக்கணுமா இல்லை மல்டிபிள் டைம்ஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாமா. பார்ஷியல் ஷிப்மெண்ட்ஸ் இது எல்லா எல்சிலையும் கிளாஸஸ் வரும். நார்மலாக வந்து பையர்ஸ் வந்து எனக்கு ஒரே ஷிப்மெண்ட்லேயே அனுப்புங்க அப்படின்னா நாட் அலௌடுன்னு இருக்கும் அந்த இடத்துல. அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்டர் குவான்டிட்டியை பொறுத்து. ஆமாம், நம்ம 10 கண்டெய்னரு நான் முதல் 5 கண்டெய்னர் அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் 5 கண்டெய்னர் அனுப்புகிறேன்னா நம்ம பார்ஷியல் ஷிப்மெண்ட்ஸ் அலௌடுன்னு போட்டு வாங்கிடணும். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அலௌடு நாட் அலௌடு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இப்போ மல்டிபிள் பிஎல்ஸ் வந்து வரக்கூடாது கிளாஸ் படி. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்னா இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு அனுப்புகிறோம், டாரசலாம் டான்சானியாவுக்கு அனுப்புகிறோம். அனுப்பி அங்கேருந்து ரோடில் வந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் மூலமாக ரோடு மூலமாக அடுத்த கண்ட்ரிக்கு கொண்டு போகிறோம். டான்சானியா, ருவாண்டா இந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரிக்கு கொண்டு போகிறோம் வச்சுக்கோங்க. ஒரே பிஎல்ல இருக்கணும் அப்படிம்பாங்க. டெஸ்டினேஷன் வரைக்கும் சேம் பிஎல்ல வந்து டாக்குமெண்ட் இருக்கணும். அதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சிலர் வந்து வேண்டாம் அப்படிம்பாங்க, ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அது வந்து பார்ஷியல் ஷிப்மெண்ட் போகக்கூடாது. பார்ஷியல் ஷிப்மெண்ட்னா 10 கண்டெய்னர் நாட் அலௌட் அப்படின்னா 10 கண்டெய்னர் ஒரே ஷிப்மெண்ட்டில் போகணும். ஸோ இது என்னென்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அதே மாதிரி தான், நாட் அலௌடு கண்டிஷன் இல்லைன்னா அலௌடு. பிளேஸ் ஆஃப் டேக்கிங் சார்ஜ், டிஸ்பேச் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ரிசிப்ட், எங்கே கண்டெய்னர் லோட் பண்ண போகிறோம், போர்ட் ஆஃப் லோடிங்கு, போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜு, ஃபைனல் டெஸ்டினேஷனு, லேட்டஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட். இதுதான் மெயின். எல்சியுடைய முக்கியமான புள்ளியே வந்து லேட்டஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட். இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். லேட்டஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்னா பிஎல் தேதி இந்த தேதிக்குள்ளே இருக்கணும், மாறக்கூடாது. மாற்றினா நாட் வேலிட் டாக்குமெண்ட், டிஸ்கிரிபன்சி. பெனால்ட்டிலாம் கிடையாது. இப்போ எல்சி பொறுத்த வரைக்கும் அப்போ சொன்னேன், எல்லா கண்டிஷன்ஸும் பக்காவாக இருந்துச்சுன்னா பேமெண்ட்டு கொடுத்தே ஆகணும் அந்த பேங்க் வந்து. சரியா? ஏதோ ஒரு டிஸ்கிரிபன்சி அப்படின்னு வந்தால் இந்த எல்சியுடைய என்ன சொல்கிறது, இந்த டிஸ்கிரிபன்சினாலே இந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாத மாதிரியான ஒரு இதுக்கு வந்துடுது. இப்போ பேங்க் பொறுத்தது. ஆமாம், பேங்க் மேலே நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இந்த கண்டிஷன் படி டாக்குமெண்ட் தான் பேங்க் ரெஸ்பான்சிபிள். கண்டிஷன் படி இல்லையா பேங்க்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடும். ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்னென்னா, இந்த இடத்துல பையர் பார்த்து இந்த ஸ்மால் தான், ஒரு நாள் தான் 2 நாள் தான் பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தென் பேமெண்ட் வில் பி ரிலீஸ்ட். இல்லைன்னா பையர் பெனால்ட்டியோட நம்ம ஓகே சொன்னாலும் அந்த பெனால்ட்டி நம்ம வேறு தான். கண்டிப்பாக இல்லை அமெண்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அமெண்ட்மெண்ட்லாம் வாங்கிக்கலாம் நம்ம. அமெண்ட்மெண்ட் தான் பையர் ஓகே சொன்னால் அது அமெண்ட்மெண்ட் தான். அமெண்ட்மெண்ட்டு இப்போ நமக்கு இப்போ முதலே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அமெண்ட்மெண்ட் வாங்கலாம். நீங்கள் வந்து இன்னைக்கு ஷிப்மெண்ட்டு, இன்னைக்கு பிஎல் வண்டி கிளம்பு, இன்னைக்கு வெசல் கிளம்புறது கிளம்பலை, இந்த வெசல் தான் நம்ம பிளான் பண்ணோம்,
திடீர்னு வெசல் வரல, நாளைக்கு தான் கிளம்புது அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம. லாஸ்ட் மினிட்ல மண்மண்டமே ஒரு டைம் தான் வரும். எத்தனை தடவைனாலும் பண்ணிக்கலாம். அதை accept ஆகணும். இது என்னன்னா, இப்போ நீங்கள் அமெண்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம பையர் கார்டு சொல்லுவோம். இப்போ பையர் வந்து அவங்க பேங்க்கில் போய் அப்டேட் பண்ணணும். அப்புறம் பேங்க்லேருந்து திருப்பி எல்சி ஷிஃப்ட் அனுப்புவாங்க. அப்புறம் அந்த ஷிஃப்ட் வந்து திருப்பி அங்கே நம்ம பேங்க்லேருந்து திருப்பி நமக்கு வரும். இது ஒரு ப்ராசஸ் இருக்குது இடையில. எப்படியும் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டுச்சுன்னா குறைஞ்சது ஒரு 4 days ஆயிரும் மினிமம். இடையில சார்ஜஸ் நம்ம தான் பே பண்ண வேண்டியிருக்கும். எல்சி அமெண்ட்மெண்ட் சார்ஜஸ் யார் என்ன அப்படின்றது நிறைய வேலைகள் இருக்குது இதில். ஷிப்மெண்ட் பீரியடு என்னைக்குள்ளே பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், இது ஒரு மெயினான ஏரியா. இது வந்து சிஐஎஃப்ஆ எஃப்ஓபியா எதுபடி நம்ம வந்து ஐட்டம் நேம் என்ன கொடுக்குறோம், இதில் கொடுத்துருக்க ஐட்டம் நேம் படி தான் வந்து நம்மளுடைய இன்வாய்ஸில் மெயினாக இருக்கும். இன்வாய்ஸ் பிஎல்ல டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே படி தான் இருக்கணும். அடுத்தது 46A டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும். 47A அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். அடிஷ்னல் கண்டிஷன்ஸு ஏதாவது டாக்குமெண்ட்டில் ஏதாவது தேவை இருக்கா இல்லையா என்ன, அந்த கண்டிஷன்ஸ் போடுவாங்க. ஸ்பெஷல் பேமெண்ட் கண்டிஷன்ஸு ஃபார் ரிசீவிங் பேங்க்கு, சார்ஜஸ் என்னென்ன சார்ஜஸ் யார் யார் பண்ண போகிறாங்க. சார்ஜஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு எல்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். பீரியட் ஆஃப் ப்ரெசன்டேஷன், நம்ம வந்து பீரியட் ஆஃப் ப்ரெசன்டேஷன்னா ஷிப்பிங் டேட்லேருந்து 21 days, டிஃபால்ட் வந்து 21 days. இதில் எதுவுமே கொடுக்கல, பீரியட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் கொடுக்கல அப்படின்னா ஷிப்மெண்ட் தேதியிலேருந்து 21 நாளைக்குள்ளே அந்த டாக்குமெண்ட் பேங்க் போயிருக்கணும். பட் வித்தின் த வேலிடேஷன் ஆஃப் த எல்சி அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா, நீங்கள் கரெக்டாக எல்சி எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே ஷிப்மெண்ட்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 21 நாள் நெகோசியேஷன் கண்டிஷனே உங்களுக்கு வராது. 10 நாளைக்குள்ள டாக்குமெண்ட் பேங்க்கில் போய் இருக்கணும். டாக்குமெண்ட் பேங்க்கில் இருக்கணுங்கிறது நம்ம பேங்க் அதுக்குள்ளேயே கொடுத்துருப்பான் எங்கே எக்ஸ்பைரி டேட் எங்கே. எக்ஸ்பைரி டேட் வந்து இஷ்யூயிங் பேங்க் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. சரியா, கன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த எல்சி கன்ஃபார்ம்டு எல்சியா இல்லையா. ரைட்டு, இந்த கன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கு ட்ரெஸ் பண்ணுறோம். இப்போ பையர் வந்து அவர் பேங்க்கை ட்ரெஸ் பண்ணுறாரு, நம்ம பேங்க்கை ட்ரெஸ் பண்ணுறோம். இந்த 2 பேங்க் இடையில அக்ரிமெண்ட் போகலான்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ பையர் பேங்க் வந்து ஆஃப்ரிக்கன் பேங்க்காக இருக்குது, பேர் தெரியாத பேங்க்காக இருக்குது, புது பேங்க்காக இருக்குது. நமக்கு வந்து அந்த பேங்க் நம்பலாமா வேணாமான்னு சந்தேகம் இருக்குது. பேங்க்கையும் நம்புறது, பேங்க்குக்கும் ரேட்டிங் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில். அவங்க நல்ல பேங்க்கா இல்லையா, பெரிய பேங்க்கா இல்லையா. அந்த பேங்க்கில் நம்ம எல்சின்னு சொல்லிட்டு சும்மா வெறும் பேப்பர் மட்டும் அனுப்பிச்சி விட்டுட்டு டாக்குமெண்ட் போச்சுன்னா பணம் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பையரோட பேங்க்கையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும், நல்ல பேங்க்கா இல்லையா. அதனால தான் கேட்க சொல்கிறோம், என்ன பேங்க்கில் எல்சி ஓப்பன் பண்ணுவாங்க. இசிஜிசியில் வந்து எல்சி ஓப்பனிங் பேங்க் கிரெடிட் லிமிட் வாங்கலாம் நம்ம எல்சிக்கு. அவங்க அந்த பேங்க்குக்கும் வந்து எந்த பேங்க்கில் எல்சி ஓப்பன் பண்ணிட்டீங்களோ, ஆமாம், எல்சி ஓப்பனிங் பேங்க் பேரில் நம்ம வந்து கிரெடிட் லிமிட் வாங்குவோம். அப்போ ஒரு எல்சி ஓப்பனிங் பேங்க் ஒரு ஆஃப்ரிக்கன் பேங்க்காக இருக்குது, நமக்கு அந்த பேங்க் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. அந்த கண்ட்ரியே வந்து ஒரு ரிஸ்க்கான கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் இருக்கிற பேங்க்கில் நம்ம எல்சி ஓப்பன் பண்ணால் பணம் வருமா வரான்னு தெரியாது. அப்படின்னா என்ன செய்வோம்னா, கன்ஃபார்ம்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த பேங்க் வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு நல்ல பெரிய பேங்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணும் அந்த எல்சியை வந்து கேரண்டி. அப்போ என்னன்னா, அந்த பேங்க் பணம் சப்போஸ் அந்த பேங்க் ஏதோ பிரச்சனை அப்படின்னாலும் அந்த கன்ஃபர்மிங் பேங்க் நமக்கு பணம் கொடுக்கும். அந்த கன்ஃபர்மிங் பேங்க் நம்ம பண்ணுவோமா, பையரே நமக்கு சப்போர்ட் நம்ம தான் பண்ணுவோம். நம்ம தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் அதுக்கெலாம். அதெல்லாம் பையர் நான்லாம் தரமாட்டேன், அவ்வளோதான். அப்போ இந்த எல்சி கன்ஃபார்ம்டா இல்லையா,
அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ரிக்வெஸ்டட் கன்ஃபர்மேஷன் பார்ட்டி, ரீஎம்பர்சிங் பேங்க், யார் மூலமாக பணம் வரப்போகுது, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த பேயிங் அக்செப்டிங் நெகோசியேஷன் பேங்க்கு, செகண்ட் அட்வைசிங் பேங்க்கு, சென்டர் டு ரிசீவர் இன்ஃபர்மேஷன், இது மாதிரி நிறைய கிளாஸஸ் படி எல்சி ஓப்பன் ஆகி வரும். இந்த கிளாஸ் படி தான் இருக்கும் எல்லாமே. எல்லா எல்சிஏ வந்து இதில் ஒரு 60-70% கிளாஸஸ் வந்துடும். அதில் ஸ்டாண்டர்டாக வர்றது வந்து என்ன, எல்சி எக்ஸ்பைரி டேட்டு, லாஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட், ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன வேணும், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ரிக்வயர்டு, வேல்யூ எவ்வளோ வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் எத்தனை பர்சன்டேஜ், 10%, 5%, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். எந்த பேங்க்கு நெகோஷியேட் பண்ணு, டிராஃப்ட் அட் சைட்டா இல்லை பை நெகோஷியேஷனாக என்ன, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரியா? இப்போ எல்சி வந்து பையர் வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து எல்சி டிராஃப்ட் பையர் கையில் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இந்த எல்சி இருக்கு இல்லையா, இந்த எல்சி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது பேங்க்லேருந்து ஒரு டிராஃப்ட் வாங்க சொல்லணும் பையரை. என்னென்ன கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க அவங்க அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது. ஏன்னா எல்சி ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஆகிடும். ஒன்ஸ் எல்சி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கரெக்ஷன் சொன்னாலும் அது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேங்க்கு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு $50 அப்படின்னு போட்டுகிட்டே இருப்பாங்க வரிசையாக. அது எல்லாத்தையும் நம்ம கடைசி கொடுக்கும்போது கழிச்சிட்டு கொடுத்துருவாங்க நம்மகிட்ட. டிராஃப்ட் வாங்குறதுலேயுமே வந்து நம்ம கரெக்ஷன் 4-5 கரெக்ஷன்ங்கிறப்போ பேங்க் தான் வாங்கிக்கிறது. இப்போ அதுக்கும் நம்ம பே கொடுத்து ஆகணும். எது இல்லை எல்சியே வராது. பேங்க் மூலமாக வராமலேயே எல்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேங்க்கில் டிராஃப்ட் வாங்கலாம். பிஃபோர் ஓப்பனிங் எல்சி பையர்கிட்ட சொல்லி அவங்க பேங்க்லேருந்து எல்சி டிராஃப்ட் வாங்க சொல்லணும். இல்லை சார், அந்த வாங்கி அந்த பையர் தான் த்ரூ நம்ம க்ரூட் பண்ணுறோம். பையரே கொடுத்துருவாங்க நமக்கு. சும்மா சாதாரண டாக்குமெண்ட், அது வந்து வெறும் பேப்பர் தான். அது ஒரு தடவை பையர் வாங்கி கொடுக்குறதுல நம்ம எத்தனை வேணாலும் பையர்கிட்ட வந்து. ஆமாம், நமக்கும் பையருக்குரிய இன்டராக்ஷன் அநியாரம் வந்து இல்லை வாங்கி நீ டிராஃப்ட் வாங்கிவிடு அப்படின்னு சொல்லி பையர்கிட்ட கேட்டு கண்டிப்பான முறையில் டிராஃப்ட்டை வாங்கி நம்ம வெரிஃபை பண்ணணும். என்னென்ன கிளாஸ் போட்டிருக்காங்க, நமக்கு ஏதாவது கிளாஸ் சிக்கலாக இருக்கா, இல்லை லாஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் வந்து திடீர்னு ஒரு டேட் போட்டிருக்காங்க, நம்ம சொல்கிறோம் இல்லை இந்த டேட் ஆனால் இன்னொரு 10 நாள் தள்ளி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்சி ஓப்பன் பண்ணுறப்பயே வந்து நம்ம கிளியர் கட்டாக பேசிடணும் பையர்கிட்ட. இப்போ இந்த கிளாஸ் எனக்கு வித்தியாசமாக தெரியுது, இதை எடுத்து விட்டுரு, இது இந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எல்சி டிராஃப்ட்லேயே முடிச்சிடணும். எல்சி டிராஃப்ட்னாலும் சரி எல்சினாலும் சரி வந்த உடனே ஃபுல்லாக படிச்சிடணும் முதல்ல, லைன் பை லைன். இதில் முக்கியமான கண்டிஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். எல்சி அண்டர்ஸ்டாண்டிங்கும் கரெக்டாக பண்ணிக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மெயின். அதான். ஏன்னா படித்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எதாவது ப்ரொசீட் பண்ணிடக்கூடாது. சரியா? இப்போ ஒரு மாடல் எல்சி ஒன்று காமிக்கிறேன். ரைட்டு, இது நம்மளுடைய ஏமன் பையர் வந்து அபு சுஃபியான் ஏமன். இந்த பையர் வந்து நமக்கு எல்சி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது பையர் கொடுத்த காப்பி. இதில் ஓப்பனிங் பேங்க் எங்கே போட்டிருக்கு, ஷமீல் பேங்க் ஆஃப் ஏமன். இது அவங்களுடைய ஸ்விஃப்ட் கோடு, பேங்க் ஸ்விஃப்ட் கோடு. எல்சி எங்கே ரூட் ஆகுது, ஹவுசிங் பேங்க் ஃபார் த ஃபினான்ஸ் ஜோர்டான், அங்கே போகுது எல்சி வந்து. ஏன்னா டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஏமன் பேங்க்குக்கும் நம்ம ஆக்சிஸ் பேங்க்குக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால் வந்து அங்கேருந்து ஜோர்டான் பேங்க்கு போகுது அந்த எல்சி வந்து. இந்த இன்டர்மீடியட் பேங்க் ஐடென்டிஃபை பண்ணுறது யார்? அது பேங்க் டு பேங்க்கே பார்த்துக்கூடாது. எல்லாமே த்ரூ பேங்க் தான். எல்லாமே அவங்களே எல்லாமே இன்டர்னல் ஆப்ரேஷன் தான். பேங்க். ஆமாம். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் இர்ரிவோக்கபிள். டாக்குமெண்ட்ரி கிரெடிட் நம்பர் தான் இதான் எல்சி நம்பர். என்ன டேட்டில் இஷ்யூ ஆகிருக்கு, ஆகஸ்ட் 2017. யூசிபி என்ன ரூல்ஸ் படி இது இருக்குது, யூசிபி ரூல்ஸ் படி இருக்குது. டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி. ஸோ 28 அக்டோபரில் எங்கே, இந்தியாவில் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா நம்ம இந்தியன் பேங்க்கில் என்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பைரி.
இல்லை இது வந்து டேட்டா எல்சியோட எக்ஸ்பைரி டேட்டு. ஆமாம் மீன்ஸ் அதானே சார். டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் வேறு, எல்சியோட எக்ஸ்பைரி டேட் வேறு. ஆமாம் கரெக்டு. இந்த டேட்டுக்குள்ளே டாக்குமெண்ட்டை கொடுத்துடணும். ஆமா, இதுக்கு ஆமா. முன்னாடியே ஷிப்மெண்ட் பண்ணி ஆமா, ஆமா. அப்ளிகண்ட்டு அப்ளிகண்ட் யார்? பையரு. பெனிஃபிஷரி யார்? ராஜ் எக்ஸிமு. கரன்சி அமௌண்ட் எவ்வளவு? 33,700 USD. மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் அமௌண்ட் நாட் எக்ஸீடிங்னா இதை தாண்டி போகக்கூடாது வேல்யூ. அவைலபிள் வித் பை ஆக்சிஸ் பேங்க் பை நெகோசியேஷன். கமாடிட்டிஸ் வந்து ரேட் சேஞ்ச் ஆகிட்டு ஆமாம் ஆமாம், அப்போ வந்து இப்போ நாட் எக்ஸீடிங்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ரிஸ்க் தான் நமக்கு. அதான் எல்சி நேரம் ரொம்ப யோசிச்சு பண்ணணும். ஆமாம், எல்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்கணும். ஸ்டாண்டர்டாக மினிமம் எல்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி நம்ம பேங்க் வர்றதுக்கு மினிமம் 1 வாரம் ஆகும். மினிமம் 7 days ஆகும். மேக்ஸிமம் 1 month எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நான் எக்ஸீடிங்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். எல்சி அதான் எல்சி பேமெண்ட் வந்து கூடிய வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறது. ப்ரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகலைன்னா அவ்வளோக்கு சமாளிச்சிடலாம். அதர்வைஸ் எல்சி ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக நான் எக்ஸீடிங் தான் கொடுப்பாங்க, இல்லை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். நாட் எக்ஸீடிங் தான் கொடுப்பாங்க. இப்போ சில கேசஸ்லாம் என்ன ஆகும்னா நம்ம பையர்ட்டே சொல்லிடுவோம், இவ்வளோ இருக்குது, இதை பேஸ் பண்ணி அந்நேரம் நீங்கள் ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும், அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை ரவி சார் கேட்குறதுக்கு இதில் நாட் எக்ஸீடிங் போகிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா அடிஷ்னல் குவான்டிட்டி நம்ம ஏற்றிடக்கூடாது. அதுக்கும் ப்ரைஸிங் சம்மந்தம் இல்லை. அது சொல்லவும் முடியாது. அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது ஃப்ளக்சுவேட்னு சொன்னோம்னா அந்த நான் எக்ஸீடிங் பதிலாக ஏதாவது எக்ஸஸ் அமௌண்ட் போடுறதுக்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட் இது அதெல்லாம் முன்னாடியே பேசிடலாம். என்ன பேங்க் பார்ஷியல் ஷிப்மெண்ட்ஸ் அலௌடு, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அலௌடு, போர்ட் ஆஃப் லோடிங் டாக்குமெண்ட்டுக்காக குட்ஸ் Hello, குட்ஸ் port of loading any seaport in India, port of discharge Aden seaport in Yemen. இது சில நேரம் லோடிங் போட்டு நம்ம எந்த போர்ட்லேருந்து லோட் பண்ணுறோமோ அதெல்லாம் கரெக்டாக பேசிடணும். நேரம் நம்ம வந்து மும்பையிலேருந்து பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் ஃபைனல் வந்து முந்திரா தான் நமக்கு ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலேயே சொல்லிடுறோம் நம்ம கண்டிஷன், Mumbai/முந்திரா போர்ட் அப்படின்னு போட்டு கொடுங்க எங்களுக்கு, இல்லைன்னா NEC போட்டு கொடுங்க, நாங்கள் எந்த போர்ட்லாம் மாற்றலாம் அப்படிங்கிற நம்ம டிராஃப்ட் வெரிஃபை பண்ணுறப்பே பேசிடணும் பையர்கிட்ட வந்து. ஒரு போர்ட் நேம் போட்டுனா திருப்பி வேற போர்ட் பண்ண முடியாது. லேட்டஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் 27 அக்டோபர் மெயின். அப்போ பிஎல் தேதி இந்த தேதியில் இருக்கணும் கண்டிப்பான முறையில். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் பிஎல் தேதி அந்த தேதியில் தான் இருக்கணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கணும், இது தாண்டி இருக்கக்கூடாது. தாண்டி இருக்கக்கூடாது. முன்னாடி எந்த டேட்ல முன்னாடி லாஸ்ட் டேட் அவ்வளோதான், ரைட். அதுக்கு இந்த தேதிக்குள்ளே பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் 2000 கான்டென்ட்ஸ் மேங்கோ பல்ப் தோத்தாபுரி as per performa invoice number. இது வந்து எல்லா டாக்குமெண்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். இதே டிஸ்கிரிப்ஷன் எல்லா இதில் இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு இதெல்லாம் லைன் பை லைன் படிக்கணும். சைன்டு கமர்ஷியல் இன்வாய்ஸ் இன் 1 ஒரிஜினல் ப்ளஸ் 3 காப்பீஸ் made out in the name of applicants, certifying origin of goods, contents are true and authentic, prices are correct and current described therein. The original invoice to be certified by the Chamber of Commerce. இன்வாய்ஸ்க்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரியா? ஸோ சைன்டு கமர்ஷியல் இன்வாய்ஸில் வந்து ஒரு ஒரிஜினல் இருக்கணும், 3 காப்பி இருக்கணும். அதில் வந்து மேட் அவுட் இந்த நேம் ஆஃப் த அப்ளிகண்ட். அப்ளிகண்ட்னா யார்? பையர் பேரில் இருக்கணும். சர்டிஃபையிங் ஆரிஜின் ஆஃப் த குட்ஸ் அப்படின்னா என்ன? அந்த குட்ஸ் ஆர் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதில் இருக்கணும். கண்டென்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஆத்தென்டிக். நம்ம இன்வாய்ஸில் போட்டிருப்போம் தெரியுமா, இந்த அபோ கண்டென்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஆத்தென்டிக் அப்படின்னு போட்டிருப்போம் அந்த இடத்துல. அந்த வார்த்தைலாம் அதில் இருக்கணும். கண்டென்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஆத்தென்டிக் அப்படிங்கிற வார்த்தை இன்வாய்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இது. The original invoice to be certified by the Chamber of Commerce. அப்போ இன்வாய்ஸ் வந்து சேம்பரில் போய் அட்டஸ்டேஷன் வாங்கணும், சரியா?
இப்போ F46A இருக்கும். இந்த எல்சி வந்து நமக்கு எங்கே வந்து வந்திருக்கு, ஜோர்டான் பேங்க் போயிருக்கு. கரெக்டாக? அடுத்து ஜோர்டான் பேங்க்லேருந்து எங்கே வந்திருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்லேருந்து நமக்கு கொரியரில் வருது இந்த எல்சி. இங்கே பாருங்க, அம்மான் ஜோர்டான்ல இருந்து ரிசீவர் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் மும்பை. ஸோ எல்சி எப்படி ரூட் ஆகி வருது பாருங்க. அப்போ ஜோர்டான் போச்சு, அதே எல்சி தான். டாக்குமெண்ட் கிரெடிட் நம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இருக்குது 2017 62SHK. இதான் ரெஃபரன்ஸ், மெயின் ரெஃபரன்ஸ் நம்பர். இதான் எல்சி நம்பர் நமக்கு. ஓகேவா? ஸோ இஷ்யூயிங் பேங்க்கு, அப்ளிகண்ட்டு எல்லாமே அதே சேம். ஸோ டாக்குமெண்ட் ரெக்வயர்டு. ரெண்டாவது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், 1 ஒரிஜினல் 3 காப்பீஸ் issued and stamped by the Chamber of Commerce stating name and address of manufacturer and the goods as Indian origin. இது எல்லா விஷயமும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினில் இருக்கணும். அடுத்தது ஃபுல் செட் ஆஃப் 3/3, 3 ஒரிஜினல் 3 நான் நெகோஷியபிள் காப்பி. Clean marine bill of lading issued to the order of Shamil Bank of Yemen and Bahrain, Sana Republic of Yemen. Marked freight prepaid, shipped on board and notify the applicants, showing full details of shipment and the carrying vessel agent in Aden. இவ்வளோ கண்டிஷனும் பிஎல்ல கண்டிப்பான முறையில் கொடுத்துருக்கணும். ஷிப்டு ஆன் போர்டாக தான் இருக்கணும். அது வந்து அப்போ டு தி ஆர்டர்னு சொல்லி அந்த பேங்க் பேர் இருக்கணும். அப்ளிகண்ட் வந்து நோட்டிஃபை பார்ட்டியில் இருக்கணும். அந்த பிஎல்ல வந்து டெஸ்டினேஷன் ஏடன் போர்ட்டில் இருக்கிற ஏஜென்ட்டோட அட்ரஸ் இருக்கணும். இது எல்லாமே பிஎல்ல இருக்கணும் அப்படிங்கிறது எல்சி கண்டிஷன். ஷிப்மெண்ட் இஸ் பை எஃப்சிஎல் கண்டெய்னர்ஸ், ஃபுல் கண்டெய்னரில் தான் அனுப்பணும். எல்சியெல்லாம் பண்ணக்கூடாது. And the bill of lading must bear a separate notation stating FCL containers actually loaded on board. அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த பிஎல்ல இருக்கணும். Showing container number duly dated and signed by the same signer of the bill of lading. ஸோ bill of lading யார் சைன் பண்ணுறாங்களோ அவங்களே இதையும் சைன் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலி லோடட் ஆன் போர்ட் அப்படிங்கிற வார்த்தை அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பில் ஆஃப் லேடிங் அப்படிங்கிறதுல வந்து இந்தந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. எதுனாலும் பண்ணலாம். காசு கூட செலவாகும், அவ்வளோதான். எல்சி எடுக்கிறதுக்கு வந்து பேங்க் கண்டிப்பாக ஃபீஸ் போடுவான். எல்சி யாரும் எடுக்கிறது இல்லை. சில கண்ட்ரியில் வந்து எல்சி ஓப்பனிங் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் பையரே வந்து இல்லை வேணாம் நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட்லேயே போயிடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல இருக்குது. எல்சி ஓப்பனிங்க்கு சார்ஜஸ்லாம் ரொம்ப கூட. பையர் வந்து உங்களை நம்பணும்ல. நீங்கள் 30% கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு காணா போயிட்டோம்னா ட்ரஸ்ட் வேணும்ல அவனுக்கு. 2 பேருக்கும் ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. 30% கொடுக்க போகிறேன், நம்ம அவனை நம்பி 70% போட்டு நம்ம கொடுத்து அனுப்புகிறோம். ஆமாம், அந்த கண்ட்ரீஸில் எப்படின்னா வந்து இப்போ கரன்சி இருக்குல்லையா, யூஎஸ்டியில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஈஸி. நம்ம மெயினாக வந்து அங்கே கரன்சி கண்ட்ரியில் வந்து ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இந்தியாவிலலாம் இப்போ ஓரளவுக்கு சர்ப்ளஸாக தான் வச்சுட்ருக்கோம். நமக்கு இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு, நிறையா எக்ஸ்போர்ட் பண்ண நமக்கு ரெமிட்டன்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்கு. அப்போது இந்தியா வந்து ஓரளவுக்கு ஃபாரின் கரன்சி ஷார்ட்டேஜ் வந்து அவ்வளோவா இல்லை. நிறையா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் என்னென்னா ரிசர்வ்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
அப்போ அவங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் பேங்க் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கண்ட்ரிலலாம் வந்து எல்சி ஓப்பன் பண்ணும்போது அப்ரூவல் வாங்கிட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரிசர்வ் பேங்க் மாதிரி அங்கே ஒரு பேங்க்கில் போய் நான் எல்சி ஓப்பன் பண்ண போகிறேன்னு அப்ரூவல் வாங்கினா மட்டுமே வந்து எல்சி ஓப்பன் பண்ண விடுவாங்க. அப்போ போகும்போதும் அவனோட கரன்சியை பேங்க்ல அட்வான்ஸாக டெபாசிட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி போய் வாங்கலாம் அந்த பேங்க்கு. அங்கே ரிசர்வ்ஸ் இருக்காதுல்ல, ஃபாரின் கரன்சி இருக்காது, யூஎஸ்டி இருக்காது, கவர்மெண்ட்லேயே யூஎஸ்டி இருக்காது. அவங்களோட கண்ட்ரி கவர்மெண்ட் அதுதான் சார் இருக்காது. ஓகே, இப்போ எல்சி ஓப்பன் பண்ணாலுமே அந்த கவர்மெண்ட்ல இல்லாதது இன்னொரு பேங்க்குக்கு போகிறாங்க எல்சிக்கு இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணுறதுக்கு. எல்சி பே பண்ணுறது எல்சி ஓப்பனிங் பேங்க் தான் உங்களுக்கு பே பண்ண போகுது. ஆமாம், ஃபாரின் கரன்சியில். கரெக்டா? அந்த டாலர் இல்லாத பட்சத்தில் தான் அவன் சென்ட்ரல் பேங்க் போகிறாங்க ஓப்பனிங் பேங்க்கு. ஆமாம், அவன்கிட்ட டாலர் இல்லாதல்ல, அந்த கண்ட்ரிலே ரூல்ஸே அப்படி தான் இருக்கும். இண்டிவிஜுவல் பேங்க்கிலே இருக்காது. ஆர்பிஐ மாதிரி பேங்க்கில் தான் டாலரே அவைல் பண்ண முடியும். இந்த பேங்க்னாலும் சரி, எந்த பேங்க்னாலும் சரி. அதான் நான் கேட்குறேன். எல்சியில் எல்சி யூஎஸ்டில தான் பே பண்ண போறாங்க. அப்ப ஏன் அட்வான்ஸ் பேமெண்ட்டும் அந்த கண்ட்ரி ஏன் பே பண்ண மாட்டாங்க? அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து இவன் பிளாக் மார்க்கெட்டில் வாங்குவான். பையரே வந்துட்டு யூஎஸ்டி வாங்கி பேங்க்ல கொடுத்து போடுவாருன்னு சொல்ல வரீங்களா? ம், பேங்க் வாங்காது. இப்போ நீங்கள் மாற்றுறீங்க இங்கே யூஎஸ்டி உங்கள் கையில் இருந்தால் எப்படி ஃபண்டு மாற்றுறீங்க? நான் என்ன நீங்கள் பேங்க்கு போய் மாற்றினா ஒரு சார்ஜ். இப்போ நான் வந்துட்டு எனக்கு $1,00,000 வேல்யூ இருக்குது. 2 கேஸ் இருக்குதுல்ல. ஒன்று வந்து எல்சி ஓப்பனிங் காஸ்ட் ரொம்ப கூட இருக்கும். இப்போ நீங்கள் $1,00,000 ஓப்பன் பண்ணணுன்னா அவனுக்கு $3,000 கட்ட வேண்டியிருப்பாங்க ஃபீஸு கையில் இருந்து எல்சி ஓப்பனிங்காக. அது ஒரு சார்ஜஸ்னால பையர் வேணான்னு சொல்லுவான். இன்னொன்று, அந்த $1,00,000 அவன் இமீடியட்டாக அவனுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி கட்ட சொல்லுவான் பேங்க்கு. எல்சி ஓப்பன் பண்ணால் நீ அப்புறம் பணத்தை கொண்டு கட்டு, அப்போ தான் எல்சி ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவான் பேங்க். அப்போ இவன் அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் முதல்ல கொண்டு போய் நான் பேங்க்ல ஒன்றே வைக்கணுமா அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை இருக்கலாம். பாதி நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். நான் என்ன கேட்குறேன்னா, இதில் எல்சி தான் பண்ண முடியும்னா அவன் அந்த பேங்க் தான் போக போகிறான். அட்வான்ஸ் பண்ணுறாங்க அந்த பேங்க்கு தான் போக போகிறான். எல்சினாலும் இந்த பேங்க் இங்கே தான் வாங்க. இது வேற கேஸ், அது வேற கேஸ். இது வேற கண்ட்ரி, அது வேற கண்ட்ரி. இல்லை, அப்படி கேட்கல. இப்போ நம்ம லிபியாவுக்கு வந்து எல்சி தான் பண்ண முடியும்னு சொல்றீங்க இல்லையா? லிபியா எல்சி தான் பண்ண முடியும். ஏன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கரன்சி. வந்து பேங்க் மூலமாக வாங்கினா தான் ரேட்டு கம்மியாக இருக்கும் யூஎஸ் டாலர். பேங்க் மூலமா $5 ஓப்பன் மார்க்கெட் $10. இப்போ யூஎஸ்டி வந்து நீங்கள் பேங்க் மூலமாக போய் எல்சி மூலமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி நம்ம வந்து $73 இருக்குங்க அப்படின்னா $73 வந்து பேங்க் கொடுத்துரும் நமக்கு யூஎஸ்டி. இதே இது நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் போய் நீங்கள் அட்வான்ஸ் பணம் அனுப்புறீங்கன்னா அட்வான்ஸ் பணத்துக்கு ப்ரொவிஷனே கிடையாது. தேர்ட் பார்ட்டி கண்ட்ரி, வேறு கண்ட்ரி மூலமாக தான் பேமெண்ட் அனுப்புவாங்க. அந்த கண்ட்ரிலேருந்து அனுப்ப மாட்டாங்க லிபியாலாம். ஆமாம் ஆமாம். $93 வாங்கி பண்ணுவாங்க. லிபியா, அல்ஜீரியா, ஏமன் இது எல்லாமே எல்சி பேமெண்ட் டர்ம்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க சார். அது ஏன் அந்த கண்ட்ரி மட்டும் அப்படி பர்டிகுலராக பண்ணுறாங்க? அதுக்கு ஒரு ரீசன் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், கரன்சி ஷார்ட்டேஜ். இன்னொன்று, கரன்சி வந்து பிளாக் மார்க்கெட்டு, பிளாக் மணி அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வந்தால் த்ரூ பேங்க் மூலமாக தான் ட்ரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுதான் இந்த பேங்க் மூலியம் ட்ரான்சாக்ஷன் ஓகே. இந்த பேங்க் மூலியம் இப்போ நான் இருக்கிறேன் லிபியா, நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். எல்சிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க ரைட், அங்கே போய் வாங்குறாங்க அப்படின்னு. இப்போ நான் அந்த $1,00,000 வந்துட்டு அந்த லிபியா கரன்சியாக வச்சுருக்கேன், பேங்க்கில் கொடுக்குறேன். இந்த பேங்க் தான் போய் டாலரை வாங்குவோம், இல்லை நானே உங்களுக்கு டாலரை வாங்கி கொடுக்குறோம். பேங்க் தான் வரும். இப்போ எல்சியாக இருந்தாலும் இந்த பேங்க் இங்கே டாலர் வாங்க போகுது, லிபியா கரன்சியாக இருந்தாலும் இந்த பேங்க் நான் கொடுத்து இந்த பேங்க் தான் போய் வாங்க போகுது. அதுக்கு நான் கொடுக்குற அந்த லிபியன் கரன்சியை யூஎஸ்டியை வந்து இவர் எனக்கு போட்டு விட்டுலாம்ல அட்வான்ஸாக? கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ நீங்கள் அந்த $3000 எனக்கு நான் அனுப்ப போகிறேன்னு சொல்லி வாங்குறீங்க, கேஷாக வாங்குறீங்க பேங்க்லேருந்து டேரெக்டாக. இன்னொரு ஆளுக்கு நான் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. கரெக்டாக? அந்த அனுப்புறது வந்து லீகலாக இல்லையா அப்படிங்கிறது பேங்க் தெரியாது. ஏதோ இன்வாய்ஸ் கொடுத்து நான் பணம் அனுப்பணும்னு சொல்லி வாங்குறீங்க. கரெக்டாக? ஆமாம், அந்த பணம் வந்து மிஸ்யூஸ் ஆகுது அப்படிங்கிறனால தான் பேங்க் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ அல்ஜீரியாவில் எப்படின்னா 100% கேட் அலௌடு. நீங்கள் ஷிப்பிங் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டு பணம் அனுப்பிச்சிங்கன்னா, பெனின்லேயும் அப்படி தான்
நீங்கள் ஷிப்பிங் டாக்குமெண்ட் ஃபுல்லாக அனுப்பிச்சு பேங்க்கில் போய் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிங்கன்னா பேங்க் ஃபண்டு ரிலீஸ் பண்ணும். அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. 100% கேடு டிபின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஷிப்பிங் டாக்குமெண்ட் ப்ரூஃபோடு கொண்டு போய் காமிக்கிறீங்க. அப்போ பையருக்கு வந்து பேங்க்கில் போய் கொடுத்தாங்கன்னா இந்த இருக்குது ப்ரூஃபு, நாங்கள் ஷிப் பண்ண அனுப்பியாச்சு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு பேங்க் வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் கொடுக்காது. சில கண்ட்ரிக்கு ரெஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் 50,000 ரூபாய்க்குள்ள கேஷ் அது மாதிரி revenue வந்து அப்போ நம்ம சில கண்ட்ரிஸ் அந்த கள்ள மார்க்கெட் இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என் அக்கௌண்ட் பேங்க்ல வச்சிருக்கேன், என் பணத்தை உள்ள வச்சிருக்கிறேன், என் பணத்தை இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன், நீ எப்படி ஃப்ராடுன்னு சொல்லலாம். என்ன ஃப்ராடு நீ சொல்கிறதா நீ அக்கௌண்ட் உன் பேங்க்ல ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்கல்ல. என்னோட கொஸ்டின் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது என்ன என் பணத்தை தான் நான் கொடுக்க சொல்கிறேன். என்னை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நீ எப்படி சொல்லலாம் என் அக்கௌண்ட் நீ வச்சிருக்கேன், நான் கெட்டவன் வந்து என் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண வைக்க சரி, வேண்டாம் செலவு பண்ணுறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு. Right. Shipping company certificate in duplicate issued by the shipping company or by their agents certifying that the vessel is a fully classified regular liner vessel as per Lloyd's A1 or equivalent member of P&I club and is not over 15 years of age at the time of loading. இப்படின்னு ஒரு கிளாஸ் போடுறாங்க. நம்ம அனுப்பக்கூடிய வெசல் வந்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, ஓல்டான வெசலாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க எல்சியில். வெசல் வந்து வெசலோட லைஃப். ஆமாம், அது எங்கிட்ட இருந்து கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் வந்து எல்சி டிராஃப்ட் ஸ்டேஜ்லேயே கிளியர் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து எங்கள் யார்கிட்ட கேட்கணும், ஷிப்பிங் லைனில் முதல்ல பேசிடணும். சார் இப்படி ஒரு இருக்குது, இது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம வாங்கிக்கலாமா அப்படிங்கிறத எல்சி ஓப்பனிங் ஸ்டேஜ்லேயே இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடணும். அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும், இது எல்லாமே பேப்பர் தான். ஷிப்பிங் லைன்லேருந்து இப்படி ஒரு பேப்பர், ஆமாம் இந்த வெசல்லேருந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அக்செப்டட். நீங்கள் சொல்கிறது ரைட் கொடுக்குறாங்க, அதுபடி டாக்குமெண்ட்ஸ் போயிடுச்சு. ஆமாம், பட் அது போன வெசல் ஏதோ இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் தான். அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். இந்த அக்ரிமெண்ட் படி இருக்கா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் வீடு விற்கிறீங்க, பத்திரம் போடுறீங்க, போட்டு டாக்குமெண்ட்லாம் வைக்கிறீங்க, அங்கே போனால் வீடு இடிஞ்சு கிடக்கு, என்ன செய்வீங்க? டாக்குமெண்ட் கையில் போட்டால் அவ்வளோதான் சொல்கிறீங்கள, அதே மாதிரி தான். இன்சூரன்ஸ் இடையில கிளைம் பண்ணும்போது அந்த வெசல் இன்சூரன்ஸ் வேறு, எல்சி வேறு. இன்சூரன்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் இது வந்துடும் சார். நம்ம என்ன டாக்குமெண்ட்டு கொடுக்குறோம், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன, வேலிட் காப்பீஸ் ஆஃப் வெசல் சர்டிஃபிகேட் ஆஃப் எஸ்எம்சி அண்ட் டிஓசி இன் டூப்ளிகேட், இதெல்லாம் முன்னாடியே ஷிப்பிங் லைன்லேயே கேட்டு வாங்கணும். சர்டிஃபிகேட் காப்பி, இது வேலிட் காப்பீஸ்ன்னு கேட்டிருக்காங்க, இந்த காப்பீஸ் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே ஷிப்பிங் லைனில் பேசி வாங்கணும். இதெல்லாம் ஃப்ரைட் ஃபார்வர்டர்கிட்ட. பேக்கிங் லிஸ்ட்டு 1 ஒரிஜினல் 3 காப்பீஸு. அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் வெயிட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் இன்னும் 1 ஒரிஜினல் 3 காப்பீஸ். ஹெல்த் சர்டிஃபிகேட் issued by governmental authority stating that the goods in good condition and fit for human consumption and strictly as per descriptions of the goods in LC. ப்ராடக்ட்டை பொறுத்து ஹெல்த் சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா. அடுத்து அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். டாக்குமெண்ட்ஸ் டேட்டட் ப்ரையர் டு திஸ் எல்சி இஷ்யூன்ஸ் டேட் ஆர் நாட் அக்செப்டபிள். எல்சி ஓப்பன் டேட்டுக்கு முந்தின டேட்டு போட்டு டாக்குமெண்ட் எதுவும் அக்செப்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் பேசுவோம். நீங்கள் குட்ஸ் அனுப்புனாலும் சரி அனுப்பாட்டாலும் சரி, டாக்குமெண்ட் படி கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஆல் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி மேட் அவுட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் மஸ்ட் இண்டிகேட் அவர் எல்சி நம்பர் கொடுத்துட்டாங்க கண்டிஷன்ஸ். இதில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருவாங்களோ 100% ஃபாலோ பண்ணணும். அது எல்லா டாக்குமெண்ட்லேயும் இந்த எல்சி நம்பர் போடணும். subject to UCP
கொடுத்துட்டாங்க. யூசிபி படி அதை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த எல்சி வந்து. இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிபன்சி அந்த டாக்குமெண்ட்ஸ் அண்டர் அப்ரூவல் பேசிஸ் த நெகோஷியேட்டிங் பேங்க் மஸ்ட் ஃபார்வர்ட் த டாக்குமெண்ட்ஸ் டு அஸ் ஆன் கலெக்ஷன் பேசிஸ் போட்டாங்களா. டிஸ்கிரிபன்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கலெக்ஷன் பேசிஸ்னால் என்னென்னா பேங்க் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நம்ம பேங்க் கலெக்ஷன் பேசிஸ்னால் அப்படியே கொரியர் பண்ணி விட்றோம் அந்த பேங்க். ஸோ அந்த பேங்க் ஃபைனலாக வெரிஃபை பண்ணி எவ்ரி திங் ஓகே. டிஸ்கிரிபன்சி வந்து நேராக பையர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சி இருக்குது ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே அப்படின்னா ப்ரொசீட். முன்னாடி கன்வென்ஷன் பண்ணல டிஸ்கிரிபன்சி இருக்குன்றது இதான் சொல்கிறேன். The negotiation bank must forward the original documents directly to the issuing bank by special courier service to the following address. என்ன பேங்க்குக்கு கொரியர் அனுப்பணும் அப்படிங்கிற அட்ரஸும் கொடுத்துருவாங்கல்ல. BL bearing any extra cost or charges are not acceptable. வேறு ஏதாவது அடிஷ்னல் சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு பிஎல் ஏதாவது போட்டுருந்துச்சுன்னா நாட் அக்செப்டபிள். BL evidencing that it is issued signed by NVOC under freight forwarder under consolidated carrier or any other similar entity even in quality or acting as carrier is not acceptable. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைரெக்டாக லைனர் பிஎல் மட்டும்தான் வேணும். வேறு ஃப்ரைட் ஃபார்வர்டர் பிஎலோ ஆர் என்விஓசிசி ஆப்ரேட்டர் பிஎலோ நாட் அக்செப்டட். அப்போ லைனர் பிஎல் தான் வாங்கி ஆகணும். All documents other than invoice, transport documents and insurance must bear the same title in the credit between brackets and clearly state the function of these documents as per article 14F of UCP 600. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் தான் எழுதியிருக்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் வெயிட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் வெயிட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் எழுதியிருக்கணும். இல்லை சார் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நாட் அக்செப்ட் அந்த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு டிஸ்கிரிபன்சி ஆகும். நெகோசியேஷன் பேங்க் கவரிங் ஷெட்யூல் மஸ்ட் ஸ்டேட் த ஃபாலோயிங். இதெல்லாம் வந்து பேங்க்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன். மேலே இருக்கிறதா நமக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனு, கீழே இருக்கிறதெல்லாம் பேங்க்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Scan documents in whatever form and are carrying or mentioning the word original are formally prohibited under this LC. ஏதாவது ஸ்கேன் டாக்குமெண்ட் பண்ணி மேலே ஒரிஜினல் போடுறதா செல்லாது. Insurance is covered locally by the applicant. Locally covered by the applicant. அங்கேயே கவர் பண்ணிக்கிடுவாங்க. Under insurance policy number, upon shipment, the beneficiary must advise the insurance company by email and applicants by email with full details of shipment. Copy of faxes to be enclosed with the documents upon negotiation. பையருக்கு நாங்கள் இமெயில் மூலமாக இதெல்லாம் அனுப்பணும். அனுப்புனதுடைய காப்பியை இந்த டாக்குமெண்ட் நெகோஷியேட் பண்ணும்போது அட்டாச் பண்ணணும். இன்சூரன்ஸ் கவர் பை லோக்கலி பை அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட இன்வாய்ஸில் வந்து இன்சூரன்ஸ் வந்து சேராதா? சேராது. சரி, அந்த சேவ் ப்ளஸ் வந்து சேராது. சேராது. பையர் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துருவாரு. ஆமாம், அவர் கண்டிஷன் படி என்னென்னா ஷிப்பன் முடிஞ்ச பிறகு இந்த ஷிப்பன் டாக்குமெண்ட்ஸை வந்து பையருக்கு இமெயில் அனுப்பணும். அனுப்புனதுக்குரிய காப்பி வந்து இந்த நெகோஷியேஷன் பண்ணுறப்ப அட்டாச் பண்ணணும். ஷிப்பிங் இன்சூரன்ஸ் பண்ணுறது பிஎல் வந்த அப்புறம் தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுவாங்க. பிஎல் காப்பி வேணும் இன்சூரன்ஸ் பண்ணுறது. பையருக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் மெயில் அனுப்பணும். இது ஒரு கிளாஸ். இல்லை, சிஎஃப்ஆர் பையர் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கிறாங்க. சிஎஃப்ஆர் பேசிஸ்னால அவங்க இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு.
If the original maturity falls on holiday in Yemen and are reimbursing bank country, the said date shall be waived to the next working day. எக்ஸ்பைரி டேட் எதாவது வந்துச்சுன்னா அடுத்த ஒர்க்கிங் டேக்கு ஹாலிடேயில் வந்துச்சுன்னா அடுத்த ஒர்க்கிங் டேக்கு மாற்றிக்கலாம். All our remaining charges, if not collected, will be claimed or deducted at the time of payment. The LC currency equivalent to above charges. திடீர்னு ஒரு அமெண்ட்மெண்ட் சார்ஜஸ் ஏதோ ஒன்று போடுறோம் அப்படின்னா இந்த கீழே சார்ஜஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, சார்ஜஸ். ஆல் பேங்கிங் சார்ஜஸ் அவுட் சைட் ஆஃப் Yemen ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த அப்ளிகண்ட்டு. இது கண்டிஷனே தெளிவாக போட்டுருவாங்க இங்கே. பேங்க் மூலியமா வராது, அவர் பீரியட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இதை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, 21 days பட் வித்தின் த வேலிடிட்டி ஆஃப் திஸ் எல்சி. அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸ்பைரியிலேருந்து 21 நாளைக்குள்ளே நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தேதி என்ன, இன்னைக்கு 9th ஜனவரி, இந்த மாத கடைசி வந்து 30ஆம் தேதி எல்சி எக்ஸ்பைரி அப்படின்னா இன்றைக்கி தேதியில் வந்து நம்ம வந்து உள்ளே கொடுத்துருக்கணும் டாக்குமெண்ட்டை. இல்லை நான் வந்து 15ஆம் தேதி தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நமக்கு நெகோசியேஷன் டைம் எவ்வளோ நாள் இருக்காங்கிட்டு அது ஒரு 15 நாள் தான் இருக்குது. 21 நாள் நம்ம கிளைம் பண்ண முடியாது அந்நேரம் வந்து, ஏன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது எல்சி. ஸோ டைம் பவுண்ட் எல்சி வந்து, அதனால் இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்கணும். டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் முதற்கொண்டு ஷிப்மெண்ட் முடித்து டாக்குமெண்ட் டிராஃப்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி ஃபைனல் டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி பேங்க்கில் நெகோஷியேட் பண்ணுற டைம் தான் இது. அந்த எல்சி வேலிடிட்டி வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணிக்க முடியாது. பண்ணலாம், பையர் அப்ரூவ் பண்ணணும். ஒன்ஸ் எல்சி இல்லை என்னால் முடியாது, பையருக்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் பொறுத்து தான் எல்சி வந்து. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா ரிஸ்க் நமக்கு தான். பண்ணி கொடுப்பாங்க, பட் அந்த சார்ஜஸ் நம்ம பே பண்ணுறோம், நமக்கு தான் வரும். இது ஒவ்வொரு மாறும் மேடம், ஒவ்வொரு எல்சிலையும் கண்டிஷன் வேறு வேறு மாதிரி போடுவாங்க. நம்ம பேரில் போட்டுருவாங்க, பெனிஃபிஷரியும் போட்டுருவாங்க. இந்த எல்சியில் இப்படி போட்டிருக்காங்க. அது போக எல்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஓன் ஃபண்ட்ஸில் தான் ஃபுல் ஷிப்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். கரெக்டாக, வித்தவுட் எனி அட்வான்ஸ். எப்போ எல்சி நெகோஷியேட் ஆகி ஃபண்ட்ஸ் வருதோ அப்போ தான் பணம் வர்றதுக்கான 100% சான்ஸ் நமக்கு. பாதி ஷிப்மெண்ட்டு நான் வந்து ஒரு மாதத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லி எல்சி ஓப்பன் பண்ணுறீங்க, 50% ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டிங்க, பேலன்ஸ் வந்து நீங்கள் அமெண்ட்மெண்ட் கேட்குறீங்க. நான் 50% முடிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறீங்க. பையர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா இந்த எல்சி வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆனால் 50% முடிச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அது நம்ம எவ்வளோ நாளும் கேட்கலாம், பையர் ஒத்துக்கணும்ல. ஆமாம், சேர்றதுலாம் கிடையாது. ப்ரொடக்ஷன் டைம் நடுவில் நீங்கள் 50% நான் முடிச்சிட்டேன், எனக்கு அட்வான்ஸ் கிடையாது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. ஆமாம், இப்போ எல்சி ஓப்பன் பண்ணுறீங்க, இப்போ ஜனவரி கடைசியில் நான் ப்ரொடக்ஷன் முடிச்சிடுன்னு சொல்லி எல்சி ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு திடீர்னு 10 நாள் மிஷின் பிரேக் டவுனு, ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ நீங்கள் பிப்ரவரி இன்னும் ஒரு மாதத்துக்கு தள்ளி கொடுன்னு கேட்குறீங்க. முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது ரிலேஷன்ஷிப் பொறுத்து. இது காரணம் இது என்ன தெரியுமா, எவ்வளோ நாள் பையரோட ஃபண்டு லாக் ஆகும். அப்படிலாம் யாரும் வந்து 6 மாதம் கொடுக்க மாட்டாங்க. பையரோட ஃபண்டு வந்து அங்கே லாக் ஆகும். பையர் எல்சி ஓப்பன் பண்ணுறான்னா அவனோட ஃபண்டு பேங்க்கில் லாக் ஆகிரும். அப்போ பையர் சும்மா நீ 6 மாதத்துக்கு கழிச்சு எவ்வளோ நாள் தான் பண்ணுன்னு சொல்ல மாட்டான். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் எவ்வளோ நாள் ஆகுமோ இந்த டைம் வந்து ஷிப் அண்ட் டிரான்சிட் டைம் கிடையாது, டாக்குமெண்ட் நெகோசியேஷன் டைம் மட்டும்தான். டிரான்சிட்
டைம் கிடையாது. ஷிப்மெண்ட் முடிச்சு டாக்குமெண்ட் நெகோசியேஷனோட முடிஞ்சது எல்சி எக்ஸ்பைரி வந்து. இது போய் சேர்றது 45 days ஆகுதுன்னா நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேமெண்ட் வந்துடும். போகிறக்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்துடும், எல்லாமே கிளியராக இருந்துச்சுன்னா. இந்த இருக்கு இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன் டு பேயிங் அக்செப்டிங் ஆர் நெகோஷியேட்டிங் பேங்க் இன் reimbursement upon compiled presentation we will instruct reimbursement bank and the Jordan to honor claim of the negotiation bank after receiving reimbursement. எப்படி பண்ணுவாங்க, ஸ்விஃப்ட் டு டெபிட் அப்படிங்கிறத அனுப்புவாங்க அவங்க வந்து. இது ஒரு டைப் ஆஃப் எல்சி. சரியா, இது வந்து ஏமன் எல்சி. ரைட்டு, இது வந்து இன்னொரு எல்சி மாடல் கடகடான்னு பார்த்துருவோம். அது வந்து இது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு எல்சி. எங்கேருந்து வந்திருக்கு, அபுதாபியிலேருந்து வந்திருக்கு. அரப் பேங்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் ட்ரேட், இந்த பேங்க்லேருந்து ஆக்சிஸ் பேங்க் வந்திருக்கு. வித்தவுட் அவர் கன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. கன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணல, இதில் கன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எல்சி வந்திருக்கு. irrevocable தான், வித்தவுட் ஆடிங் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்காங்க. இது சென்டர்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து இந்த பேங்க்கோட ரெஃபரன்ஸு, டாக்குமெண்ட்ரி கிரெடிட் நம்பர். இது லிபியா பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்கு எல்சியை வந்து. எல்சி இஷ்யூயிங் பேங்க் பாருங்கள், நேஷ்னல் கமர்ஷியல் பேங்க் லிபியா, ட்ரிப்போலி லிபியா. அப்ளிகண்ட் வந்து லிபியா. பெனிஃபிஷியர் நேம் ராஜ் எக்ஸிமு. கரன்சி வேல்யூ 4,85,000 USD. அவைலபிள் வித் அரப் பேங்க் பை பேமெண்ட், பை டிஃபர்ட் பேமெண்ட் போட்டிருக்காங்க. 100% of commercial invoice value payable after 20 days from the date of presentation of documents with LC terms. Partial shipments not allowed, transshipment not allowed. Any Indian port, any Libyan port போட்டாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் வந்து காஃபி பீன், 3 டைப் ஆஃப் காஃபி பீன் போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ரிகார்டில் என்ன போட்டிருக்காங்க, க்ளீன் ஆன்போர்ட் பிஎல் போட்டாங்க. 3 கமர்ஷியல் இன்வாய்ஸு, ஒரிஜினல் பேக்கிங் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினு, 1 ஒரிஜினல் 1 காப்பி, ஒரிஜினல் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் issued by Al Asail Company for quality conformity inspection, certifying that quality quantity packing of goods loaded or strictly complying with the specification of the goods indicated in the pro forma invoice. இது வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் சர்டிஃபிகேட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் வெயிட் அப்படின்னு தனியாக ஒன்று கேட்குறாங்க. 1 ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் டெக்ளரேஷன் ஒன்று கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் issued by சேம்பர் ஆஃப் காமர்ஸ். எக்ஸ்போர்ட் டிக்ளரேஷன் என்ன சார்? நம்ம தனியாக வந்து எக்ஸ்போர்ட் டிக்ளரேஷன் மாதிரி ஒன்று கொடுத்தோம் பையருக்கு வந்து. என்னன்னு கேட்குறேன். இந்த மாதிரி இந்த ஷிப்மெண்ட்டு இந்த இதுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம லெட்டர் கட்டல, இப்போ இது சர்டிஃபிகேட் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தோம். அது மாதிரி. இன்சூரன்ஸ் பாலிசி இன் ஒரிஜினல் அண்ட் காப்பி issued to the order of, இது இன்சூரன்ஸ் பாலிசி. Then additional conditions, the original documents must be forwarded to us by speed courier, must bear the mentioned drawn under National Commercial Bank Head Office Tripoli. Right, bank எந்த பேங்க் அனுப்பணுங்கிறது. all documents must type written in English. Blank back bill of lading and or short form bill of lading is prohibited. Blank back அப்படின்னா எல்சி அனுப்பும்போது பின்னாடி என்டாஸ் பண்ணி அனுப்புவோம் தெரியுமா, சீல் வச்சு சைன் பண்ணுவோம். அப்படின்னா தான் வந்து பையர் வந்து நெகோஷியேட் பண்ண முடியும் டாக்குமெண்ட் வந்து. நம்ம இங்கேருந்து எந்த ஷிப்மெண்ட் டாக்குமெண்ட்னாலும் எல்சி பின்னாடி நம்ம ஸ்டாம்ப் வச்சு சைன் பண்ணணும். பிஎல் டாக்குமெண்ட்ல என்னென்ன
இது நெகோஷியேட்டிங் அப்போ தான் அந்த பையர் அந்த டாக்குமெண்ட் வந்து அவர் பேரில் வந்து அந்த யார் இந்த டாக்குமெண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இது வேலிடிட்டி பாஸ் ஆகும். நம்ம சீல் வச்சு சைன் பண்ணால் தான் பின்னாடி. அதனால் பின்னாடி பிளாங்க்கு பேக் பிஎல் நாட் அக்செப்டட்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்சியில் மட்டுமா நார்மலாக அனுப்புகிற பிஎலும் அப்படி தான். நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பிஎல்லையும் பின்னாடி ஸ்டாம்ப் வச்சு சைன் பண்ணுவோம். கரெக்ட். இதில் போட்டுருக்காமங்க திஸ் கிரெடிட் இஸ் நாட் பேக் டு பேக் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிள் எல்சி. ட்ரான்ஸ்ஃபரபிள் நாட் எல்சி நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு போட்டான் இதிலே கண்டிஷனே. எனி டாக்குமெண்ட்ஸ் issued before or prior to the issuance date of this credit are not acceptable. எல்சி இஷ்யூங் டேட்டுக்கு பிந்தின டேட்டில் டாக்குமெண்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது. தேர்ட் பார்ட்டி டாக்குமெண்ட்ஸ் அன்அக்செப்டபிள். நம்ம பேரில் இருந்துச்சுன்னா நம்ம தான் டாக்குமெண்ட் கொடுக்கணும். ராஜெக்ஸிம் இருந்துச்சுன்னா ராஜெக்ஸிம் தான் டாக்குமெண்ட் கொடுக்கணும். சார்ட்டர் பார்ட்டி பிஎல் அன்அக்செப்டபிள்னா இப்போ ஃப்ரைட் ஃபார்வர்டர் பிஎல்லாம் அன்அக்செப்டபிள். லைனர் பிஎல் தான் வேணும். ஸோ அவர் சார்ஜஸ் எல்சி கன்ஃபர்மிங் சார்ஜஸ் லிபியா அதெல்லாம் கூட வைங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ரீசன் இதான். என்னென்ன சார்ஜஸ் போட்டிருக்காம பாருங்க. அட்வைசிங் கமிஷன் $486, 0.1% ஆஃப் எல்சி. ஹேண்ட்லிங் கமிஷன் 0.2%, மினிமம் $400 ஃப்ளாட் பெர் ப்ரெசன்டேஷன். ஒரு டாக்குமெண்ட் நெகோஷியேட் பண்ணாலே $400 மினிமம். பேமெண்ட் கமிஷன் $250 பெர் பேமெண்ட். டிஸ்கிரிப்பன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் $200. ஒரு தடவை டிஸ்கிரிப்பன்சி டாக்குமெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா அது $200 பிடிச்சிடுவாங்க கப்பனை. ஷிஃப்ட் ஆர் கொரியர் $100. அமெண்ட்மெண்ட் சார்ஜஸ் $100 பெர் அமெண்ட்மெண்ட். ப்ளீஸ். ஆமாம், தனித்தனியா அமெண்ட்மெண்ட் வேறு டிஸ்கிரிப்பன்சி வேறு. அமெண்ட்மெண்ட்டை எல்சி அமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எல்சியில் கரெக்ஷன் பண்ணி அமெண்ட் பண்ணுறீங்க, அந்த சார்ஜஸ்ஸு. டிஸ்கிரிப்பன்சினா அவன் ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறான்ல, அதை ஹேண்டில் பண்ணுறாங்களா, அது டிஸ்கிரிப்பன்சி நம்ம பேங்க்கு ஷிஃப்ட் அனுப்புவாங்க, அது பையருக்கு அங்கே சொல்லுவாங்க. அது ப்ளீஸ் அரேஞ்ச் டு கிரெடிட் $486. இது எதுக்குன்னா வந்து அட்வைசிங் சார்ஜஸ் $486 வந்து அட்வைஸ் கன்ஃபர்ம் பண்ணுறாங்களே எல்சி, அதுக்குரிய அட்வைசிங் சார்ஜஸ். இந்த கொரியரில் அனுப்புகிறாங்கல்ல, இதுக்குரிய சார்ஜஸ். இவங்க சில கண்டிஷன், ஆல் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி சென்ட் டு அஸ். இந்த பேங்க் அனுப்பணும் கொரியரு. அவர் ட்ரேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஷால் பி கன்சிடர்ட் க்ளோஸ்டு ஆன் ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸ். இதெல்லாம் நாங்கள் லீவில் இருப்போம். அண்ட் அடிஷ்னல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ரைசிங் காப்பீஸ் ஆஃப் ஈச் டாக்குமெண்ட் ஷுட் பி ப்ரெசென்டட் டுகெதர் வித் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அவர் ரெக்கார்ட்ஸ். ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது கொடுங்க. If the documents are not found in strict conformity with the LC terms, we shall remit the process as per your instructions at maturity. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி செய்வோம் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சுன்னா உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்துச்சோ இந்த கன்ஃபர்மிங் பேங்க் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவ்வளோதான், கையை வச்சிடும் அவ்வளோதான். So all charges and fees outside Libya, including the confirmation, are on beneficiaries' account, even if the LC unutilized. LC utilize பண்ணாட்டாலும் அவுட் சைட் லிபியா ஏதாவது சார்ஜஸ் வந்துச்சுன்னா, இப்போ இந்த பேங்க் வாங்கி நமக்கு இப்போ எல்சி அனுப்பியிருக்காங்க, அந்த பேங்க்கை $486 போட்டிருக்காங்க அதுக்கு வந்து, சரியா? சப்போஸ் இந்த எல்சியை ஷிப் பண்ணிட்டே பண்ணலைனாலும் அந்த $486 நம்ம ஒன்று கொடுக்கணும். இது கன்ஃபர்மிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வித்தவுட்னு இருக்கு இல்லையா, நம்ம எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அமெண்ட்மெண்ட் 1. அவர் சார்ஜஸ் இல்லை என்னென்ன சார்ஜஸ்லாம் கன்ஃபர்மிங் கமிஷனு அட் த ரேட் ஆஃப் 1%. எவ்வளோ வருது பாருங்க, கன்ஃபர்மேஷன் கமிஷன் 1%. சார்ஜஸ் ஆட் ஆயிருக்கு 1%. 1% ஆஃப் இன்வாய்ஸ் வேல்யூ.
கன்ஃபர்மேஷன் சார்ஜஸ் மட்டும். அதனால தான் லிபியா எல்சிலாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். $400 அப்படிங்கிறது வந்து நம்ம இன்வாய்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் 5% வச்சா கூட வராது அதெல்லாம் சில நேரங்களில். ஏன்னா மொத்த இன்வாய்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். இவன் கன்ஃபர்மேஷன் சார்ஜஸ் ஒரு $300, இது ஒரு $250, இன்னொரு டிஸ்கிரிபன்சி சார்ஜஸ் ஒரு $100 போட்டால் $1000 வந்து நிற்கும். நீங்கள் இன்வாய்ஸ் வேல்யூ வந்து ஒரு $10,000 வச்சுருந்தீங்கன்னா $1000 பேங்க் சார்ஜஸ் மட்டுமே வந்து 10% ஆயிரும். ஏன்னா எல்சி லிபியன் எல்சி வந்து ரிஸ்க்கானது, அதனால் நம்ம கன்ஃபர்மிங் பண்ணி வாங்குகிறோம். கொஞ்சம் பெரிய வேல்யூனா பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு. பட் ஒரு கண்டெய்னர் 2 கண்டெய்னர் எல்சி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜஸ் நம்ம பார்த்து வைக்கணும். இந்த மாதிரி வந்துடும். இந்த நெகோசியேஷன் கமிஷன் பண்ணிங்களா 0.2% போட்டிருக்கான். மினிமம் USD 500 போட்டான். நெகோசியேஷன் கமிஷன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா 0.2%, மினிமம் USD 500 போட்டான். அப்போ இந்த மினிமம் சார்ஜ் எவ்வளோங்கிறது நமக்கு கன்ஃபர்மிங் பேங்க்லேருந்து முதல்ல வாங்கவே முடியாது. ஏன்னா எல்சி ஓப்பன் பண்ணுற பேங்க்கு அவன் இன்னொரு பேங்க் மூலமாக கன்ஃபர்மிங் பண்ணி அங்கேருந்து கடைசி சார்ஜஸ் கடைசியில் தான் நமக்கு தெரிய வரும். அவன் போடுறதான் சார்ஜி. நம்ம பேங்க்லேயே நம்மளால் ஓரளவுக்கு மேலே பேச முடியாது. நம்ம பேங்க் போய் அவங்க பேங்க்கில் எதுவுமே பேச முடியாது. சார்ஜஸ் கூட இருக்குது, குறைச்சி கொடுங்க, எதுவுமே பேச முடியாது. ஆமாம், அதெல்லாம் வராது, வரவே வராது. இதெல்லாம் கன்ஃபர்மிங் பேங்க்கோட சார்ஜஸ். எதுவுமே கன்ஃபர்மிங் போட்டு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சார்ஜஸ் அனுப்புவாங்க. கன்ஃபார்ம் பண்ணியே வந்துடும். எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அனுப்புவாங்க. அனுப்பிச்சுறாங்க. இந்த சார்ஜஸ் லாஸ்ட்டாக தான் தெரியும். டிபெண்ட்ஸ். இப்போ நம்ம எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுன்னு கேட்குறோம். நம்ம பேங்க் வந்து இன்னொரு பேங்க்கில் அனுப்புது. அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளோட அப்ரூவல் கேட்பாங்க. சில நேரம் கன்ஃபார்ம் பண்ணவா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க்கில் திருப்பி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் பிறகு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. சில நேரங்களில் டைரெக்டாகவே கன்ஃபார்ம் பண்ணி எல்சி வந்துடும். நம்ம பையர்கிட்ட பேசுகிறத பொறுத்து. எனக்கு எல்சி கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் பண்ணியே எல்சி டைரெக்டாக வரும். பேங்க் டு பேங்க் சார்ஜஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் வேல்யூ பொறுத்து. டிராஃப்ட்ல வந்து இந்த சார்ஜஸ் தவிர மற்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும், எல்லாமே இருக்கும். இப்போ எல்சி இந்த மாதிரி டெர்மினாலஜிலாம் நம்மளுக்கே புதுசாக இருக்கும். மேபி நியூவாக இருக்க போது அப்போ யார் சார் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க? இதை சப்போர்ட் பண்ணுறது பேங்க் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும் நமக்கு. பேங்க் வந்து இதுதான் மீனிங்கு, இதுதான் பண்ணாங்கன்னா நல்லா அப்டேட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். இந்த சிஹெச்ஏ வந்து அவங்க பழைய ஷிப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கனால இது ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு. சிஹெச்ஏக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இல்லையா, நிறைய எல்சி ஷிப்மெண்ட்ஸ் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக நமக்கு சொல்கிறது பேங்க். இதுபடி டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எல்லாமே ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் தான் இதில். அப்போ நம்ம சிஹெச்ஓட சப்போர்ட் தான் மெயினாக தேவை இருக்குது. பேங்க் அங்கே நெகோசியேஷன் பண்ணுறது பேங்க் தான் நெகோஷியேட் பண்ண போகுது ஃபைனலாக. இதில் ஏதாவது ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நிறையா புரியாமல் இருந்துச்சுன்னா பேங்க்கில் தான் கேட்டு கிளாரிஃபிகேஷன் ஆகும் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து. முதல்ல பணம் கேட்டாங்க வாங்க, ப்ளீஸ் அரேஞ்ச் டு கிரெடிட். எல்சி வந்த உடனேயே $5,004 கேட்டிருக்காங்க. இந்த $4,854 இந்த $150 சேர்த்து எங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்துடுச்சு. எல்சி கைக்கு வந்தோடனே கேட்டான் அவன் சார்ஜஸ். நம்ம பேங்க்லேருந்து என்ன சொன்னோன்னா, இல்லை நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறப்ப நீங்கள் கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பதில் மெசேஜ் கொடுத்து வச்சுருக்கு. இந்த சார்ஜஸ் வந்து எல்சி வேல்யூவை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு போட்டு போடுறாங்க பாருங்க $250. இதெல்லாம் நீ ஏன்ப்பா போல் சார்ஜ் பண்ணி கேட்கவே முடியாது. அதனால தான் லிபியா மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ காஸ்ட் இல்லைன்னா நமக்கு கை வந்து கொடுக்கணும். நீங்கள் $10,000 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்வாய்ஸ் போட்டு கடைசி முடிச்சு வரும்போது $8,500 கொடுப்பாங்க கையில். சார்ஜஸ்லாம் பிடிச்சாச்சு அப்படின்ட்டு.
கேர்ஃபுல்லாக விதத்துல இருக்கணும். வந்து பையருக்கு வந்து இது வந்து ஒரு லாஸ் தானே சார். ஏன்னா நம்ம நிறைய சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணி தான் காஸ்டிங் போடுவோம். அப்போ நார்மலாக ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் காஸ்டிங் நம்ம லாஸ் ஆகாமல் இருக்கணும்ல. இல்லை, அது பையருக்கு வந்து இதுதான் ப்ரைஸஸ் வந்து அட்வான்ஸ் High-ஆ இருக்கும். இப்போ இந்த 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 சார்ஜஸ் வந்து கண்ட்ரி பேஸ் பண்ணி மாறுமா சார்? இல்லை பேங்க்கை பொறுத்து மாறும். என்ன பேங்க் கன்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது அவங்க பேங்க் தான் சொல்லணும். நமக்கு நெட்வொர்க்கே கிடையாது, பேங்க் நெட்வொர்க்கே கிடையாது. அப்போ பையர்கிட்ட பேங்க்கிட்ட சொல்லி வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கிற பேங்க்கில் எனக்கு நெகோசியேஷன், எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொன்னோன்னே அவங்க பேங்க் வந்து வேறு பேங்க்கை அப்ரோச் பண்ணி உங்கள் எல்சியை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க்கு வந்து அதுபடி சார்ஜஸ் நம்மளை கலெக்ட் பண்ணிப்பாங்க. ரைட்டு. இப்போ டிஸ்கிரிபன்சிஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டு. இப்படி தான் வரும். டிஸ்கிரிபன்சி மெசேஜ் வந்து ஸ்விஃப்ட் தான் வரும். நம்ம பேங்க் வந்து நெகோஷியேட் பண்ணி பையர் பேங்க் நம்ம பேங்க்கில் கொடுத்துட்டோம், பையர் பேங்க் போயிடுச்சு. அட்சைட் அப்படின்னாலும் சரி, அந்த பேங்க் வந்து 5 ஒர்க்கிங் டேஸுக்குள்ள நமக்கு ஆன்சர் கொடுக்கணும். எய்தர் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னாலும் 5 டேஸ்க்குள்ளே சொல்லணும், எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலும் 5 டேஸில் ரிப்ளை கொடுக்கணும். 5 ஒர்க்கிங் டேஸ் கணக்கு டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணுற டைம் வந்து. நம்ம ஒரு டாக்குமெண்ட் கொரியர் அனுப்புகிறோம், அவங்க பேங்க் போய் ரீச் ஆகுது, ரீச் ஆனதுலேருந்து 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அவங்க நமக்கு ஆன்சர் கொடுக்கணும். கரெக்டாக இருக்கா இல்லைன்னா மிஸ்டேக் இருக்கா என்னங்கிறது. அந்த ரிப்ளை வந்து ஸ்விஃப்ட்டில் தான் வரும் நமக்கு. த்ரூ நம்ம பேங்க் வந்து நம்ம பேங்க்லேருந்து அங்கிட்டு வரும். ஸோ நம்ம பேங்க்கை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஸ்விஃப்ட் மெசேஜ் வருதா அந்த பேங்க்லேருந்து அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இதில் என்ன போட்டிருக்கு, drafts does not indicate the drawee, certificate of origin seal number inconsistent with BL, மேட்ச் ஆகலை, இது டிஸ்கிரிபன்சியா. Declaration of the shipping company does not certify that the carrying vessel has a valid SMC and DOC certificates. And the number of years. அந்த வார்த்தை போடலை. So we reject the documents and keep them with us further your instructions. நம்ம பேங்க் இதெல்லாம் செக் பண்ணி தானே சார் பண்ணுவாங்க. நம்ம பேங்க் செக் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே இது பண்ணுவோம். பிகினிங்கில் கைடன்ஸ் கொடுப்போம், இது இதுதான் ஆமா, அப்படின்னு. ஆமா, ஆனால் அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இல்லை, நீ நம்ம பேங்க்கில் போய் சொல்லிடுவீங்களா, சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க அப்படின்றீங்க. பேங்க்காரங்க பொறுப்பேற்று இது வந்து ஓனர்ஸ் இப்போ நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க்னு இருக்கனால நமக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது. இன்னும் இப்போ கவர்மெண்ட் பேங்க்கில் போட்டிங்கன்னா டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போங்க சார், அனுப்பணுமா அனுப்புகிறோன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். என்னது அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துக்கணும் கரெக்டாக. டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் ரிஸ்க்கு. ஒன்றுக்கு 2 தடவை இப்போ நல்லா படிச்சு பார்த்துருவோம். ஆமா. ஒரு வேர்டு சின்ன வந்து 10 தடவை படிச்சு பார்க்கணும். 10 தடவை படிச்சு பார்க்கணும். இங்கே பாருங்க, அடுத்த டிஸ்கிரிபன்சி. DL not signed as per UCP, carrier not identified. BL and certificate of origin evidences gross and net weight inconsistent with packing list. Material safety data sheet omits to evidence issuer of docs as producer. Material safety data sheet omits to the order of provisa as per LC 47A condition body. All docs except DL and material safety data sheet evidence issued to provisa SA instead of the order of provisa. இது வந்து 5 வந்து எல்லாமே சேர்த்து ஒரே டிஸ்கிரிபன்சியா இல்லை 5 டிஸ்கிரிபன்சி? இது வந்து 5 டிஸ்கிரிபன்சி, இது வந்து 5 டிஸ்கிரிபன்சிஸ். 5 டிஸ்கிரிபன்சி ஈச்
சார்ஜஸ் வந்து சில நேரம் பேங்க் பொறுத்து போடுவாங்க. சிலர் ஒரு டிஸ்கிரிபன்சிக்கும்பாங்க, சிலர் வந்து டிஸ்கிரிபன்சி ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படி போட்டு $200 போட்டுருவோம். அது ஆனா நம்ம எடுத்துக்கிறது கூட அஞ்சாதான் calculate பண்ணுவாங்க. அது பேங்க்கை பொறுத்து. இது எந்த ஷிஃப்ட் நடந்தது? இது பழசு சார் இதெல்லாம் 2015. Discrepancy. Certificate of origin not legalized by the Libyan embassy or Libyan consulate in the exporting country. Fumigation certificate not issued by Ministry of Health. அடுத்தது document number 3, certificate of origin showing to the order of Arab Bank National Commission Bank not presented. Analysis certificate not presented அப்படின்னு போட்டிருக்கான். நம்ம வந்து certificate of inspection எதாவது கொடுத்துருப்போம். COA அவன் அனாலிசிஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு வார்த்தை இருக்கும் அதில். ஏன்னா இப்போ டாக்குமெண்ட் நெகோஷியேட் பண்ணுறது வந்து பேங்கர் தான் வெரிஃபை பண்ணுறாங்க டாக்குமெண்ட்டை. அவனுக்கு வந்து ஷிப்பிங்கில் இருக்கிற எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு என்ன எல்சியில் என்ன சொல்லுது அது இருக்கா, அவ்வளோதான். கண்டிப்பாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். Insurance policy does not cover all specified risk. Insurance policy dated after shipment date. Discrepancy. இன்சூரன்ஸ் பிஎல்எஸ் தானே இருக்கும். ஆமாம், பிஎல் வந்ததுக்கு தான் இப்போ இன்சூரன்ஸ் இருக்கும். பட் டேட் எப்படி ப்ரோ அந்த பிஎல் டேட் முதல்ல வந்து இன்சூரன்ஸ் நம்ம பணம் கட்டிடுவோம்ல. ஃபஸ்ட்டு பிஃபோர் ஷிப்பட்டே இன்சூரன்ஸ் வந்து பணம் கட்டிடுறோம், ரெஜிஸ்டர் பண்ணிடணும் முன்னாடியே. நம்ம அக்கௌண்ட்டில் மணி வந்து இந்த ஷிப்மெண்ட் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடியே அக்கௌண்ட்டில் வந்து மணியை ரெஜிஸ்டர் பண்ணி மணியை டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இது வரும்போது மணி இல்லைன்னா பாலிசி போடுற அன்னைக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். On BL, the signatory does not mention his quality nor whom he acts. Designation இல்லாமல் BL சைன் ஆகிட்டு இருந்தது. Unit CFR per ton price exceed $623. அது கீழே பாருங்க என்ன பண்ணுறாங்க. ஆமாம், however we inquired from the applicant as to whether he wants to waive this discrepancy and asked him to reply yes. Bank to bank communication மாறும் இது வந்து. Bill of lading showing shipped on board instead of clean on board. Bill of lading வந்து shipped on board போட்டிருக்காங்க, clean on board போடாமல். அவன் எவனே தெரியாத உட்காந்துருப்பாங்க. ஷிப்டு ஆன் போர்டுன்னு போட்டிருக்காங்க, என்ன க்ளீன் ஆன் போர்டுன்னு போட்டிருக்காங்க எல்சியில். அப்போ தப்பு. Certificate of origin not legalized by the Libyan Republic office or any Arab country Republic office. Fumigation certificate and phytosanitary certificate presented in one original and photocopies instead of one original and 2 copies. BL showing laden on board instead of clean on board. Clean on board எந்த லைனில் போய் கேட்டிங்கன்னா clean on board யாருமே கொடுக்குறதில்ல சார் மைண்ட். Certificate of origin not legalized by the Libyan Republic office or any Arab representative. Shipping company declaration showing incorrect vessel name and incorrect voyage number. Not dated, not showing LC number. Certificate of quality and quantity presented instead of inspection certificate. போட்டானா certificate of quality and quantityயும் inspection certificateம் ஒன்று தான், ஆனால் அவன் இந்த certificate இல்லை அப்படின்ட்டான். Fumigation certificate presented in one original plus 2 photocopies.
instead of one original plus 2 copies. இதெல்லாம் சின்ன சின்ன டிஸ்கிரிபன்சி. phytosanitary certificate not presented. சின்ன சின்ன மைனர் டிஸ்கிரிபன்சிலாம் பேசி பையர் ஓகே ரைட் ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு காப்பி இருக்கிறது என்னது அது காப்பீஸே வேணுங்கிறேன் ஜெராக்ஸ் இல்லாமல். Two photocopies. One original plus 2 copies போட்டிருக்கு. அந்த 2 photocopies. அவர் photocopies தானே original கொடுங்க. One original plus 2 photocopies instead of one. ஸோ இப்போ இந்த கரெக்டட் டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினலே காப்பி மாதிரி கொடுப்பாங்கல்ல சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் மேலே காப்பின்னு போட்டு அந்த மாதிரி கேட்குறான். Xerox இல்லாம ஆ. அது அப்படியே original. இப்போ பிஎல்லாம் வருதுல்ல, பிஎல் நான் அஃபிஷியபிள் காப்பி வருதுல்ல, அது மாதிரி. பில் ஆஃப் லேடிங் ஷோயிங் ஷிப்டு ஆன் போர்டு இன்ஸ்டெட் ஆஃப் க்ளீன் ஆன் போர்டு. பிஎல் இஷ்யூடு பை எம்எஸ்சி நாட் மேனுவலி சைன்டு. எம்எஸ்சியில் கேட்டால் எதுவும் சொல்லுவாங்க, சார் நாங்கள்லாம் டிஜிட்டல் சார் எல்லாம் சைன் தான் சார், சைன்லாம் பண்ண மாட்டோம் சார் மைங்க. இங்கே கேட்டால் டிஸ்கிரிபன்சி போடுறாங்க பாருங்கள். ஷிப்பிங் கம்பெனி ரெகுலேஷன் ஷோயிங் இன்கரெக்ட் வெசல் நேம்ஸ் ஃபார் போத் பிஎல். ஏன்னா அது வந்து ஃபீடர் வெசல் சார் மதர் வெசல் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் குவாலிட்டி அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபெய்த் பிரசன்டட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட்டு அவ்வளோ பார்த்தது. சைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்டு இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இன் பிஎல் நாட் ஐடென்டிஃபைடு. ஃப்ரைட் ஃபார்வர்டு பிஎல் கொடுத்துருவோம். கீழே அவன் யார் சைன் பண்ணியிருக்கா கையெழுத்து மட்டும் இருக்கும், அவன் டெசிக்னேஷன் என்னன்னு இல்லாமல் இருக்குது. சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் நாட் டேட்டட். We are holding the documents until it receives a waiver from the applicant and agrees to accept it, or receives further instructions from the presenter prior to agreeing to accept a waiver records. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் பாலிசி ஸ்டேட்ஸ் பாலிசி எக்ஸஸ் $450 not as per LC terms. Insured value stated in local currency and US currency. Certificate of quality and quantity presented instead of Intertech inspection certificate. Intertech inspection certificate னு போட்டிருக்கோம் அதில், அதுக்கு பதிலா certificate of quality and quantity அப்படின்னு போட்டிருக்கோம். Origin certificate shows freight amount differs from BL. Certificate of commercial invoice packing list indicate Port Klang instead of Port Klang. Spelling mistake. Invoice packing list spelling mistake. இது ஒரு discrepancy. ரெண்டாயிரத்தி 12 சரியா? ஸோ இந்த மாதிரியான டிஸ்கிரிபன்சிஸ் வராத அளவுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும். அதனால தான் டிராஃப்ட் முதலே வாங்க சொல்கிறோம். டிராஃப்டில் போயிட்டு இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி லிபியாவில் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா, பையரோட பேங்க் பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த எல்சி இஷ்யூங் பேங்க் பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி வேணும்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய இன்சூரன்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் யார் வந்து இந்தியன் இதில் ஆரிஜின் பீப்புளாக இருக்கவங்களோ, ஏன்னா அக்கௌண்ட் இருக்கணும், இன்சூரன்ஸுக்கு பாலிசி ஓப்பன் பண்ணால் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் இந்தியாவில் வந்து. யார் நம்ம கம்பெனியில் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும்னா நம்ம கம்பெனிக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஃபண்ட்ஸ் இருந்தால் தான் பாலிசியாக ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபாரின் பேங்க் பேரில் பாலிசி ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. இன்சூரன்ஸ் பாலிசி ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனால்
சில கண்டிஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா பையர் பேங்க்கும் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இதான், இதை மாற்ற முடியாது அப்படின்னே சொல்லிடுவாங்க சில நேரங்களில். இப்போ லிபியாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கரெக்ஷனும் போட்டு அனுப்புவோம், அதில் 2-3 மட்டும் தான் கரெக்டாகி வரும். அதுக்கு மேலே அவங்க பேங்க் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. போயிட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக. இல்ல சில இது டிஃபால்ட் இதெல்லாம் எங்கள் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் சார், இதெல்லாம் லிபியா பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாது. அதுக்காகவும் தளர்வுகள் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து கரெக்டாக பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்தந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது. கூடிய வரைக்கும் டிஸ்கிரிபன்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கணும். நிறைய தடவை நம்ம அப்படியே பேமெண்ட் வாங்கியிருக்கோம், ஒரு டிஸ்கிரிபன்சி கூட இல்லாமல் பக்காவாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி போய் அப்படியே பேமெண்ட் ரிலீஸ் ஆன கேசஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன். கேஸ் பை கேஸ் வந்து இதில் நிறைய வந்து நம்ம புது எல்சி வர்றப்ப தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ எல்சியில் எந்தெந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. பையர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபீஸிபிளாக இருக்கும். அப்போ நம்ம எல்சி காஸ்டிங் பண்ணோன்னா எவ்வளோ காஸ்டிங் வர வேண்டியிருக்கும். கன்ஃபர்மிங் பேங்க்னால் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நார்மல் எல்சினா பெரிய அளவுக்கு சார்ஜஸ் வராது. கன்ஃபர்மிங் பேங்க்னா தான் அந்த எல்சி கன்ஃபர்மேஷன் சார்ஜஸ்ஸு அதெல்லாம் இன்னொரு பேங்க் வர்றதுனால. ஒரே பேங்க்லேருந்து எல்சி டேரெக்டாக நமக்கு வருது அப்படின்னா வந்து சார்ஜஸ் பெரிய அளவுக்கு இருக்காது. ஆனால் என்ன 100% நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. எல்சியை பொறுத்த வரைக்கும் 100% இன்வாய்ஸ் வேல்யூரிய மணி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் பேமெண்ட் வாங்குகிறோம் டாக்குமெண்ட் வச்சு. அந்த கேட்டகரி மட்டும் ஞாபகத்து வச்சுக்கோங்க. எல்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு பையருக்கும் சார்ஜஸ் இருக்கும் கண்டிப்பாக முறையில். கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது வந்து நம்ம கேட்டோம்னா நம்ம அந்த பேங்க்கு பே பண்ணணுமா? கன்ஃபர்மிங் சார்ஜஸ் நார்மலாக நம்ம தான் பே பண்ண சொல்லுவாங்க. எந்த இதுலேயும் அப்ளிகண்ட் வந்து ஒத்துக்கிறது இல்லை. எந்த அப்ளிகண்ட் வந்து அவ்வளோதான் அவ்வளோதான். பையருக்கு இதில் எல்சி ஓப்பன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் மட்டும் அவங்களுக்கு. ஆமாம் ஆமாம். மற்ற இந்த மாதிரியான அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாம் நம்ம பேரில் கட்ட சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட் சார்ஜஸ்ஸு எல்லாத்தையும் நம்ம இதில் இது பண்ணி வச்சுருவாங்க. டாக்குமெண்ட்ஸ் அனுப்பும்போது இந்த கன்ஃபர்மேஷன் பேங்க் இருக்குல்ல சார், அவங்களோட ரோல் என்ன இருக்கும்? நம்ம டாக்குமெண்ட்ஸ் அவங்க தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க. எல்சி கன்ஃபர்மிங் பேங்க் தான் நம்ம சார்ஜஸ் டாக்குமெண்ட் அங்கே தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இங்கே போகாது.